தொல்காப்பியம் கேட்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கம். தொல்காப்பியத்தில் மிக மிக இன்றியமையாத ஓர் இயல் செய்யுளியல். செய்யுளியல் என்பது செய்யுள் இயற்றுவதற்குரிய இலக்கணத்தை அதுல மாத்திரை முதலாக அவர் சொல்லத் தொடங்கி 26 செய்யுள் உறுப்புகளை அவர் சொல்லுகிறார். அந்த பாகுபாட்டை நினைக்கின்ற போது மிகப்பெரிய வியப்பாக இருக்கிறது. எழுத்தண்ணி படிப்பது என்று சொல்லுவார்கள். எழுத்துக்கு கீழே மாத்திரை என்று ஒன்று இருக்கிறது. அது ஒலி அளவு. அது கண்ணிமை பொழுதும் கைநொடி பொழுதும் என்று பேசப்பெறும். அந்த அளவிலிருந்து தொடங்கி அதற்கு பிறகு மாத்திரை முதலாக அடிநிலைகாரும் அடிவரையில், அதற்கு பிறகு தலை தொடை ஆகியவற்றை குறித்தும் அவற்றினுடைய பெருக்கமான எண் குறித்தும் சொல்லுகின்ற இயலாக இந்த செய்யுளியல் அமைகிறது. 26 செய்யுள் உறுப்புகளை குறித்தவர் அதற்கு பிறகு செய்யுளில் புலப்படுகின்ற எண்வகை வனப்புகளை சொல்லுகிறார். அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, புலன், இழைவு என்று 8 வகையான வனப்புகளை சொல்லுகிறார். செய்யுள்ங்கிறது ஒரு வனப்போடு இருக்கணும். அது ஒரு அழகு காட்ட வேண்டும். அதுதான் பின்னால ஏஸ்தெட்டிக்ஸ் சொல்லுவான், அழகியல். பாரதிதாசன் பாடுகின்ற போது சொல்லுவார், அழகுங்கிறது எங்க இருக்கிறது? பட்டமான நிலவு போன்ற முகம் என்று சொல்லுவதில் இருக்கிற அழகா? ஒவ்வொன்றிலும் ஒரு நுட்பமான ஒரு அழகு, ஒரு கவி பொதிந்திருக்கிறது. அடேடே சென்றோர் கலப்பையிலே உழவன் செல்லும் புது நடையில் பூரித்தாழ்பார் புரட்சி கவிஞர். கலப்பை தோளிலே ஏந்தி கொண்டு உழவன் நடக்கக்கூடிய நடையில் அழகு இருக்கிறது என்று காட்டுவார். இதெல்லாம் பிற்காலத்திலே அழகில் என்று விரிவாக விரித்ததற்கு இலக்கணம் கற்பித்தார்கள். தொல்காப்பியர் செய்யுளில் புலப்படுகின்ற இந்த 8 வகையான அழகுகளை அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, புலன், இழைவு என்று குறித்தார். ஆகவே அதையெல்லாம் சொல்லத் தொடங்கி அதற்கு பிறகு இப்போது 6வதாக இறுதியில அந்த நூற்பாவை பார்த்தோம். பாட்டு, உரை, நூலே, வாய்மொழி, திசியே, அங்கதம், முது சொல்லோடு ஆயுள் நிலத்தும். நிலம்ங்கிறது இங்கு புலம். 7 வகையான இலக்கியங்கள், யாப்பு வகை, 7 வகையான யாப்பு வகைகளை சொல்லுகிறார். பாட்டு, உரை. பாட்டு என்றால் பேராசிரியர் உரை எழுதுகின்ற போது பா என்பது பறந்துபட்டு செல்வதோர் ஓசைந்தார். தேநீர் செல்லுவாருடைய காதிலே கூட சென்று அவர்களை ஈர்க்கின்ற ஒரு ஒலி நயம், அதுதான் பா என்று சொல்லப்படும். பா என்றால் பரவுதல் என்று பொருள். அதனால அதிலிருந்து வந்தது பாட்டு. அதற்கு பிறகு உரை. இந்த உரை என்பது பாட்டிற்குரிய இலக்கணத்திலிருந்து ஒரு நெகிழ்ந்த நிலை உடையது. இன்று எதுகை மோனை இருக்கலாம், ஆனால் கட்டாயம் இல்லை. பாட்டு, உரை, நூல், வாய்மொழி, திசி. திசி என்பது விடுகதை. இவற்றையெல்லாம் பின்னால விளக்கப் போகிறார். அங்கதம், அது செட்டையர் என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்படும். எள்ளல், முது சொல்லோடு படமொழி, ஆயுள் நிறத்தும். 7 வகையான யாப்பு. வன்புகள் மூவர் கண்பொழில் வரைத்தில். இந்த அடியை நினைக்கின்ற போது மிக பண்டை காலத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தமிழ் நிலம் மூவரால் ஆளப்பெற்ற ஒரு தகைமை உடையது என்பது புலனாகும். வன்புகள் மூவர். வன்புகள் அதாவது வன்மை என்றால் வல்லன்மை. அந்த வல்லன்மையினுக்கு மூவரால் ஆளப்பெற்ற நாடு என்று சொல்லுவதனால என்ன தெரிகிறது என்றால், பழங்குடி பண்டில் தலைப்பிரிதல் என்று என்ற திருக்குறளுக்கு உரை எழுதுகின்ற போது பரிமேலழகர் எழுதுவார், வழங்குவது உள்வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்டில் தலைப்பிரிதல் என்று. இந்த குறள் மிக மிக நினைந்து என்புறுவதற்குரியது. ஒரு காலத்திலே நிறைய செல்வத்தோடு இருந்து எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கி ஒரு குடியிலே வந்த ஒருவன் பின்னாலே செல்வமெல்லாம் இழந்து தளர்ந்த காலத்தில், அந்த காலத்திலும் கூட
வரக்கூடிய விருந்தினரை ஓம்புகின்றவனாகவே இருப்பான் தன்னுடைய சக்திக்கு ஏற்ப. அது அவனுடைய குடி இயல்பு என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர். பழங்குடி பண்பில் தலைப்பிரிதல் என்று. பழங்குடி அந்த பண்பிலிருந்து நீங்குவது இல்லை என்று சொன்னார். பழங்குடி என்பதற்கு பரிமேலழகர் உரை எழுதுகிற போது படைப்பு காலம் தொட்டு தோன்றிய மூத்த குடி சேர சோழ பாண்டியர் என்றார் போலம்பார். அதனால எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சேர சோழ பாண்டியர் என்ற 3 அரச குடிகள் தமிழ்நாட்டை ஆண்டன. அதே சமகாலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வேறெங்கும் இப்படிப்பட்ட அரச பெருங்குடிகள் இல்லை. அவர்களுடைய தலைவர் இனக்குழு தலைவர்களாக இருந்தார்கள். இந்த மூவேந்தர்களுக்கு முற்பட்ட இனக்குழு தலைவர்களை பற்றியும் புறநானூறு பேசுகிறது. அவர்கள் அங்கங்கு சிறு நில தலைவர்களாக அங்கிருந்தார்கள். ரிக்வேதத்தில் கூட சொல்லுகிற போது தங்களுக்கு ஒரு தலைவன் இல்லையே என்று கவலைப்படுகிறார்கள். எங்களுக்கு ஒரு தலைவனை கொடுத்து அருள் செய்க என்று பிரஜாபதியை வேண்டுகிறார்கள். அதனால என்ன தெரிகிறது என்றால், ஒரு தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு, அரசு என்ற அமைப்பு தமிழர்களுக்கே உரியதாக அந்த காலத்தில் இருந்தது என்பதற்கு இவையெல்லாம் தக்க சான்றுகளாகும். ஆக இந்த 7 வகை பண்புகள் மூவர் தன்பொழில் வரைப்பு. இந்த நாட்டை பற்றி சொல்லுகிற போது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தன்பொழில் வரைப்பும் பாரு, நல்லுலகம்னு ஆயிரத்துல படம்பாரனார் சொல்லுவார். தான் வாழுகின்ற அந்த நாட்டினுடைய வளத்தை பற்றி சொல்லுகிற போது தன்பொழில் வரைப்பு. நாற்பெயரல்லை அகத்தவர் வழங்கும் யாப்பின் வழியே என்மனார் புலவர். இந்த 7 வகையான யாப்பை பற்றி சொன்னார். இதுதான் யாப்பு வகை, அந்த காலத்துல இருந்த யாப்பு வகை. அடுத்தது மரபேதானும் நாற்சொல்லியலான் யாப்பு வழிபட்டன்று. அதுல முதல்ல இப்ப மாத்திரை சொன்னார், எழுத்து சொன்னார், அசை சொன்னார், சீர் சொன்னார், அடி சொன்னார், யாப்பு சொன்ன பிறகு இப்போது மரபு சொல்லுகிறார் 7வதாக. மரபேதானும் நாற்சொல்லியலான். அது பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்ற 4 வகையான சொற்களால் யாப்பு வழிபட்டன்று. தொல்காப்பியர் சரியாக வகைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்படி பெயர்ச்சொல், வினைச்சொல் என்பது தலைமையான சொற்கள். இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் அவற்று வழிமருங்கில் தோன்றும் என்பார். அது பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் துணையாக ஒரு புலப்பாடு செய்வதில் உரிய கருவிகளாக அவை செயல்படும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பெயர், வினை, இடை, உரி இந்த 4 வழியாக ஒரு யாப்போடு இருக்க வேண்டும். யாத்தல், கட்டுதல் என்று பொருள். அடுத்தது 8வதாக தூக்கு. இந்த செய்யுளுக்கு எத்தனை பெயர்கள் இருக்கின்றன நினைத்து பாருங்கள். ஒன்று பாட்டு. இதுல கவிதை என்பது தமிழ் சொல் இல்லை. அது கவிதை என்பதற்கு என்ன பொருள் என்று பல பேர் குறிப்பதில்லை. கவிதை என்பதற்கு நிறம் தீட்டுதல் என்று பொருள் சமஸ்கிருதத்தில். அது அந்த சொல் நம்முடைய சங்க இலக்கியத்திலே இடம்பெற்று விட்டது. நாவிற்புனைந்த நன்கவிதை என்று சொல்லுவார் பரிபாடல் ஆசிரியர். கவிதை என்று சொல் முதலாக பரிபாடல தான் இடம்பெறுகிறது. பின்னால பலரும் அதனை கையாள தொடங்கி விட்டார்கள். ஏறத்தாழ தமிழ் சொல் போலவே அது வழங்க தலைப்பட்டு விட்டது. ஆனால் அதற்கு ஈடாக வழங்குகின்ற செய்யுள், பாட்டு இவைகளெல்லாம் வேறு வகையான அமைப்புடையன. சரி, இந்த தூக்கு என்பதும் அதே போல ஒன்று. தூக்கு என்பது செய்யுளை துணித்துக் கொள்ளுகின்ற இடம் என்று எழுதுவார் பேராசிரியர். எந்த இடத்திலே நிறுத்தி படிக்க வேண்டும் என்பதற்கு அது இலக்கணம். செய்யுளை படிக்கின்ற போது அதற்கு ஒரு முறை இருக்கிறது. பலருக்கு அது தெரிவதில்லை. எடுத்துக்காட்டுக்காக நான் இப்போது சொல்லுகிறேன். இந்த தூக்கு என்று வருகின்ற இடத்துல செய்யுளை எப்படி படிக்க வேண்டும்? அகர முதல எழுத்தெல்லாம் நிறுத்தணும். அகர முதல எழுத்தெல்லாம். அடுத்தது ஆதி பகவன் முதற்றே உலகு. நடுவுல என்ன வேண்டும் என்றால் அகர முதல எழுத்தெல்லாம். அகரத்தை முதலாக உடையன எழுத்துக்கள் எல்லாம். அது போல
அது போலங்கிறது இங்க மறைந்திருக்கிறது. அதுபோல ஆதி பகவன் முதற்றே உலகு, இறைவனை முதலாக உடையது உலகம் என்று 2 செய்தி அந்த பாட்டுல சொல்லியிருக்காரு. எல்லா குரலுக்கும் இதே மாதிரியான ஒரு நடை அமைப்பு கொள்ளக்கூடாது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நிறுத்தக்கூடாது. அங்க 2 தொடரே கிடையாது. பல பேர் தெரியாமல் அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லி அதற்கு பொருள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லா உயிர்களும் பிறப்பு ஒத்தவை, வேறுபாடற்றவைன்னு சொல்றாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது எச்ச நடை. பிறப்பினாலே ஒத்த தன்மையுடைய எல்லா உயிர்களுக்கும் சிறப்பு ஒவ்வா, செய்தொழில் வேற்றுமை, செய்தொழில் வேற்றுமையால் சிறப்பு ஒவ்வாடு முடிக்கிறது. அதனால அங்கு அது ஒரு தொடர். அதனால பாட்டை எப்படி படிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது. அது மேலும் நான் ஒரு வெண்பாவை கொண்டு இப்போது விளக்குவேன். சரி, தூக்கு என்பது பாட்டை நிறுத்தி படிக்கக்கூடிய அந்த முறைமை. அகவல் என்பது ஆசிரியமே. பாட்டுல 4 வகை பாடல்கள்ல வகையில அகவல் என்பது மயில் தன்னுடைய கழுத்தை நீட்டி அகவுதல் போல, ஓசை எழுப்புதல் போல அகவுதல், கூவுதல். அகவல் என்பது ஆசிரியமே. ஆசிரிய பாட்டை சொல்லிக் கொண்டு வருகிற போது நீளமா அது பாட்டுக்கு சொல்லலாம். குயில் கூவுவது போலவோ பாகம் கரைவது போலவோ அது ஓரசை ஈரசையா அது நிற்பதில்லை. அது நெடிது செல்லக்கூடிய இயல்புடையது மயிலின் அகவல். அதுபோல போவதனால அதற்கு அகவல் என்று பெயர் வைத்தான். உலகம் உவப்ப வளநேர் புதிரிதரு பலர் புகைநாயிர கடற்கண்டாங்கு ஓவரை வைக்கும் தேன்விளங்கதிரொளி என்று சொல்லுகிற போது நீளமாக செல்லுகின்ற நடை அமைதி உடைய ஆசிரியப்பா. அதனால அதற்கு அகவல், அதற்கு ஆசிரியம் என்று பெயர். ஆசிரியம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், ஆசி என்றால் குற்றம், இரியன் என்றால் நீக்குபவன் என்று பொருள். குற்றத்தை நீக்குபவன் ஆசிரியர், குற்றம் அற கற்பிப்பவன் ஆசிரியர். அந்த ஆசிரியன் பெரும்பாலும் அவனுக்கு உரிய பாவாக, அவர்களால் இயற்றப்படுகின்ற பாவாக இருந்தது. பெரும்பாலும் நூற்பாக்கள் எல்லாம் ஆசிரிய யாப்பின, ஆசிரிய யாப்பை உடையன. அதனால அதற்கு ஆசிரியம் என்றும் பெயர். அகவல் என்பது ஆசிரியமே. அகுதான்று என்ப வெண்பா யாப்பே, அது செப்பலோசை உடையது. அங்கு ஆசிரியம் என்பது அகவலோசை உடையது. செப்பலோசை என்பது வெண்பாவிற்கு உரியது. அது என்ன செப்பலோசை என்றால், ஆசிரியம் போல நீளமாக சொல்லிக் கொண்டு போகின்ற இயல்பு அதற்கு இல்லை. மக்களை முன்காலா மனநடுங்கா புக்கெடுத்து ஈர புயத்தனையா மக்காள் என் மக்காள் பொருள்கின்றீர் யார் மக்காள் என்றுரைத்தான் வன்மக்களியானை மண் என்று நலவெண்பாவில் ஒரு வெண்பா வருகிறது. அதை கொண்டுதான் நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். பாட்டு எப்படி படிக்கணுங்கிறத. பாட்டு இருந்தால் எப்படி படிக்கணும், எப்படி சொல்லித் தரணும்னு ஒரு இலக்கணம் இருக்கு. அதையெல்லாம் வரி வடிவத்தில் காட்ட முடியாது, சொல்லித்தான் காட்டணும். அதை பார்ப்போம். செப்பலோசை அல்ல. செப்பலோசை என்பது வெண்பாவிற்குரியது. அகவலோசை என்பது ஆசிரியப்பாவிற்குரியது. துள்ளலோசை என்பது கலிப்பாவிற்குரியது. தூங்கலோசை என்பது வஞ்சித்தாவிற்கு உரியது. துள்ளலோசை கலியன மொழிவ அடுத்தது. அதாவது கலிப்பா சொல்லுகின்ற போதே ஏற்ற இறக்கத்தோடு அது போகும். செல்வப்போர் கலக்கண்ணன் தெரிந்த சிறவாழி இல்லைத்தார் மரமன்னர் முடித்தலையை நிறுக்கி போய் எல்லை நீர் வியங்குன்மோ இடைநுழையும் மதியம் போல் மல்லலோங்கழியானை மருவம் வாய்ந்து ஒழித்ததே. இதுதான் துள்ளலோசை. அதனால ஏற்ற இறக்கம், ஒரு மலைநிலத்தில் ஏறி இறங்குவது போன்ற ஒரு அமைப்புடையது. அடுத்தது தூங்கலோசை வஞ்சியாகும். அது மந்த கதியில நடப்பது. மடப்பிடியை மதவேளும் தடக்கையால் இன்மறைக்கும் இடைச்சுரம் இறந்தார்க்கே நடக்கும் என் மனமே நான் அப்படி வருவது. இந்த 4 வகை பாக்களிலே மறுப்பா என்று 5வது ஒன்று இருக்கிறது. அது துள்ளலும் தூங்கலும் அங்கு வராது, செப்பலும் அகவலும் ஆகும். அதாவது வெண்பா யாப்பும் ஆசிரிய யாப்பும் கலந்து வருவதற்கு பெயர் மறுப்பா.
ஒரு பாதி கொஞ்சம் வெண்பாவா இருக்கு, இன்னொரு பாதி ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கு பேர் தான் மறுப்பா. மறுப்பா ஏனை இருசார் அல்லது தானிது என்னும் தனிநிலை என்றே. அது துள்ளலோசையும் தூங்குலோசையும் உடையது அன்று மறுப்பா என்பது. அது செப்பலோசையும் அகவலோசையும் உடையது என்று சொன்னார். அடுத்தது அவ்வியல் அல்லது பாட்டாங்கு கிழவார். இந்த நூற்பாவை பாருங்க, பாட்டாங்கு கிழவார்னு இருக்கு. ஆங்கு என்று வந்து விட்டால் அதற்கு பிறகு கசகர வந்து வல்லொற்று மிகுங்கிறது இலக்கணம். அங்கு சென்றான் இங்கு தந்தான் எழுதணும். பல பேர் எழுதுறதில்லை. அங்கு சென்றான் இங்கு தந்தான்னு எழுதுறாங்க. அந்த இடத்துல வல்லு ஆங்கு இங்கு என்பதற்கு யாங்கு சென்றான் என்று அவ்வாறு வரும். அவ்வியல் அல்லது பாட்டாங்கு கிழவார் மேற்கூறிய அல்லன தனி ஓசை பெற்ற பாட்டாகா. இந்த நாற்பா சொல்லப்பட்டது அகவல் என்பது, வெண்பா என்பது, கலிப்பா என்பது, வஞ்சிப்பா என்பது, மறுப்பா என்பது. இவற்றை தவிர ஏனையவை பாட்டு ஆக மாட்டா. ஏனையெல்லாம் பாட்டாக சொல்லப்பட மாட்டா. இவை பா வகை. அதற்கு பிறகு பின்னால் அவர் என்ன சொல்ல போறாருன்னா, அந்த பாட்டு ஒவ்வொரு பாவிற்கு முடிய இனங்களை எல்லாம் சொல்லுவார். வெண்பான்னு சொன்னா பாருங்க, அதற்குரிய வகை இருக்கு. உறவு வெண்பா, இந்தியல் வெண்பா என்றெல்லாம் இருக்கு. அதனால அவற்றினுடைய உட்பிரிவுகளை எல்லாம் பின்னால சொல்லுவார். தூக்கியல் வகையை அங்கென முடிவ. தூக்கு என்பது செய்யுளில் சொல் முடியும் இலக்கணமாகும். எந்த இடத்தில் நிறுத்துவது, எந்த இடத்துல துணிப்பது. தூக்குன்னு அந்த காலத்துல காய்கறிகளை விற்கக்கூடிய, சந்தையில் விற்கக்கூடிய பெண்மணி ஒரு பக்கத்துல சாக்குல சிறிதாக ஒரு தட்டு போல கட்டி இருப்பாள். ஒரு கோல்ல அந்த காய்கறிகளை வைத்து அதற்கு பிறகு அப்படி தூக்கி காட்டுவார். உடனே அது எடை சரியாக இருப்பதாக நமக்கு தெரிய வேண்டும். அதற்கு பேர் தூக்குன்னு பேரு. 2 தூக்கு புளி குடு என்று சொல்லுவது வழக்கம். அந்த சொல் இப்போது வழக்கில் இல்லை, கிராமங்கள்ல வேண்டும் என்றால் இருக்கலாம். அதனால ஆராய்ந்து பார்ப்பதுன்னு பொருள். செய்யுளை ஆராய்ச்சி முகமாக படிப்பதும் கற்பிப்பதும் வேண்டும். அது இல்லாட்டி எதுக்கு செய்யுளை கற்பிக்கிறது? இப்ப நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். நளன் என்ன செய்கிறான், தன்னுடைய உருவம் மாறி இருக்கக்கூடிய நிலையில், நிறம் மாறி இருக்கக்கூடிய நிலையில் அவன் முன்னால அவனை வெளிப்படுத்த வேண்டும் என்ற கருத்தோடு நான் தான் நளன் என்று அவன் தன்னுடைய வாயாலே ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் முன்னாலே அவனுடைய மைந்தர் இருவரையும் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அரச குடும்பத்தினர், தமயந்தி சார்ந்தவர். அவன் சமையல் கட்டில நிற்கிறான், அகப்பையை பிடிச்சிட்டு. அவன் சமையல் வல்லவன். தமயந்திக்கு இப்போது 2வது சுயம்பரம் நடக்க போகிறது. மன்னர்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறார். இவன் முன்னாலே வந்துட்டான் தேரோட்டி. இவன் யாருக்கு தேரோட்டி வந்தாங்க? ருதுபன்னன் என்ற அரசனுக்கு தேரோட்டி இவன் முன்னாலே வந்துட்டான். ருதுபன்னன் நாம முன்னாலே வந்துட்டான், நமக்கு அடுத்து தான் மாலை விட போகிறது என்று அவன் மகிழ்ந்திருக்கிறான். அந்த நேரத்தில் இது சோதனைக்காக நலனை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே திட்டமிடப்பட்டு நிகழ்த்துகின்ற சுயம்பரம். அப்பதான் இந்த எதற்கும் அசையாம இவன் தன்னை புலப்பிடித்துக் கொள்ளாமல் இருக்கிறானே, இவனை இன்றைக்கு எப்படி இருந்தாலும் வாயெழுத்து அப்பா மகனே என்று இந்த 2 பிள்ளைகளையும் அணைத்துக் கொள்ளுமாறு செய்ய வேண்டும் என்பதற்காக 2 பிள்ளைகளையும் கொண்டு வந்து சமையல் கட்டில நிறுத்திய உடனே பார்க்கிறான். தன்னுடைய பிள்ளைகளை தந்தை தான் காணுகிற போது, அதுவும் சில ஆண்டுகளுக்கு பிறகு காணுகிற போது உள்ள முருகி கண்கள் எல்லாம் வலிக்கத்தான் வேண்டும். அதுதான் இயல்பு. மக்களையும் முன்கானா பாட்டை எப்படி தூக்காக திருத்தி படிக்க வேண்டுங்கிறத பாருங்க. மக்களை முன்கானா தானா கண்டு, மக்களை முன்கண்டு, மக்களை முன்கானா மனம் நடுங்கா மனம் நடுங்கி, அப்படி நிறுத்தி நிறுத்தி பார்க்கணும். மக்களை முன்கானா மனம் நடுங்கா, புக்கெடுத்து வீர புயத்தனையா வாரி அவனுடைய மார்புல வந்து தோல்ல வச்சுக்கிறான்.
2 பிள்ளைகளையும் 2 தோல்ல. புக்கெடுத்து வீர புயத்தனையா மக்காள், இந்த இடத்துல அது விழி. அப்படியே ஆற்றோட்டமா படிச்சுட்டா போச்சு, ஒண்ணுமே இல்லை. மக்களை முன்காணா மனநடுங்கா புக்கெடுத்து வீர புயத்தனையா மக்காள் என் மக்காள் போல் அப்படின்னா அது செய்யுள் ஆகாது. மக்காள் அது விழி. என் மக்காள்னு சொல்லிவிட்டான். என்னுடைய குழந்தைகளேன்னு அதுதானே எதிர்பார்த்தாங்க எல்லாரும். என் மக்காள்னு சொல்லிவிட்டான். உடனே அம்பிட்டான் ஆளு அப்படின்னு நினைக்கிற போது அவன் எப்பேற்பட்ட ஆளு அடுத்த சொல்ல போட்டான். என் மக்காள் போல்கின்றீர், என் மக்களை போலவே இருக்கிறீர்களேன்னா அது நிறுத்தி படிச்சாதான் இந்த பொருள் நுட்பம் அங்கு சொல்லணும். என் மக்காள் போல்கின்றீர். அப்புறம் இன்னும் தெளிவா யார் மக்காள் கேட்டான். உடனே என்னடா இது, இதுலயும் வெளிப்படலை. அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புங்கனி பூசல் தரும்னாரு. இங்கேயும் இவன் கண்ணீர் சிந்தவும் இல்லை, தன்னை வெளிப்படுத்தி காட்டிக்கொள்ளவும் இல்லை. இவன் சரியான கல்லூரி மங்களாக இருப்பான் போல இருக்க என்று கருதுகிறார். அதனால அந்த பாட்டை அப்படி படிக்க வேண்டும். ஒவ்வொரு பாட்டும் அப்படித்தான் படிக்கணும். ஔவையாருடைய வெண்பாக்கெல்லாம் பாருங்க, பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பு. எதுக்கு இந்த உண்மை கொடுக்குறாங்க? பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து, 4ம் சொல்லுகிற போது இந்த முற்றுமை, அந்த உண்மை தெளிவாக புலப்படுமாறு நாம் சொல்ல. அதுதான் தூக்கு. சரி இருக்கட்டும். சொல் இலக்கணம் இன்ன இடத்தில் நிறுத்தி நாம் படிக்க வேண்டும் என்பதற்குரிய இலக்கணத்தை சொல்லுவது தூக்கு. மன்னவனும் நீயோ வடநாடு முன்னதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன்னா கம்பன். அது பிற்காலத்து பார்த்தது. மன்னவனும் நீயோ வடநாடும் முன்னதோ அப்படி படிக்கணும். மன்னவனும் நீயோ வடநாடு முன்னதோ அப்படி செய்வது படிக்கிறது இல்லை. மன்னவனும் நீயோ வடநாடு முன்னதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன், என்னை விரைந்தேற்றுக்கொள்ளாத வெந்துண்டோ உண்டோ குரங்கேற்றுக்கொள்ளாத கொம்புன்னா. அதனால அருமையான வெண்பா அது. இந்த வெண்பா எழுதி பழக வேண்டும் என்பது இந்த பாட்டை படிங்க. தனிப்பாளர் திரட்டில் இருக்கு. கம்பன் சொன்னது, ஏயா நீதான் அரசன, உன்னை நம்பிதான் நான் வாழணுமா? குரங்குக்கு எத்தனையோ கிளையா, அது மாதிரி எனக்கு எத்தனையோ அரசர்கள் இருக்கிறார்கள் என்று அந்த புலனை செருக்கோடு அவன் சொல்லி செல்லுகிறான். இது ஒரு அருமையான வெண்பா. இது இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த இடத்துல நிறுத்தி படிக்கணும், எந்த இடத்துல நிறுத்தி படிக்க கூடாதுன்னு ஒரு இலக்கணம் இருக்குது. ஒரு அம்மா மேடையில பாடிச்சு, தலை தூக்கி நின்றாடும் தெய்வமே என் கை தூக்கின்னு பாடணும். காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே எகரி கரி கமபதனி தனிசா என் காலை தூக்கின்னு படிச்சு. இந்த அம்மா காலை தூக்கி ஆடுறது மாதிரி பாட்டு போயிடுச்சு. வந்தது கோபம். பாரதிதாசு கீழே இறங்கிட்டார். பாட்டை எப்படி படிக்கிறதுன்னு தெரியாம, எப்படி பாடுறதுன்னு தெரியாம, எங்க எதை கொண்டு போய் கொண்டு ஊட்டுறதுன்னு தெரியாம ஓங்கால தூக்கி அவர் ஆடுறாரு அப்படின்னு சொன்னாரு பாரதிதாசன். அதனால பாட்டை எங்க நிறுத்தணும், எந்த பொருள் உணர்ந்துதான் அதனை நிறுத்த வேண்டும். அதனால கற்பிக்கிறவர்கள் எல்லாரும் முதல்ல பாட்டை படியுங்கள், அதற்கு பிறகு பொருளை படியுங்கள். பொருளை படித்த பிறகு மறுபடியும் பாட்டை எங்க நிறுத்துவது என்று அறிந்து படியுங்கள். அதுதான் இலக்கணம். அடுத்தது 9வது தொடை வகை. துடுத்தல் தொடை ஆகும். 2 சீரை கொண்டு வந்து இணைக்கின்ற போது ஒரு சீரினுடைய முதல் எழுத்து 2ஆம் எழுத்து ஆகியவைகள்லாம் எப்படி இருக்க வேண்டும், ஒன்றுக்கொன்று இயைபு எப்படி ஏற்பட வேண்டும் என்பதற்காக அமைந்தது தொடை. அது எத்தனை வகைன்னு சொல்லும்போது 10 வகையான தொடைகளை சொல்லுகிறார் ஆசிரியர். 10 வகையான தொடைகள். பின்னாடி இலக்கண நூலார் இன்னும் வேறு சில தொடைகளை சொல்லுவார்கள். அதை பார்ப்போம். பிறகு மோனை எதுகை முரணை இயைபு 4 தொடைகள் தலைமையானவை. மோனை தொடை, எதுகை தொடை, முரண் தொடை, இயைபு தொடை என 4 மரபின. அது என்ன 4 4 என்பது புணர்ச்சியில 4 என்றாயிற்று. 4 மரபின தொடை வகை என்ப 4 வகையான தொடைகள் என்று சொன்னார். ஒவ்வொன்றையும் நாம விலைக்கு பார்க்க போறோம். மோனை தொடை என்றால் என்ன, எதுகை தொடை என்றால் என்ன, முரண் தொடை, இயைபு தொடை என்றால் என்ன என்பதை பின்னால் விலைக்கு சொல்ல போகிறார். அதாவது தொகுத்து சுட்டல் என்பது ஒரு உத்தி, அதற்கு பிறகு வகுத்து காட்டல் என்பது அடுத்த உத்தி. முதல்ல எல்லாத்தையும் தொகையா சொல்லிவிட வேண்டியது, அதற்கு பிறகு ஒவ்வொன்றாக வகுத்து அதற்கு இலக்கணம் சொல்லுவது. அதெல்லாம் பின்னாடி நாம படிக்க போகிறோம்.
செய்யுள் உத்திகள்ல சொல்லுகிற போது அவற்றை காட்டுவார். 4 தொடை சொன்னாரு. அடுத்தது அளபடை தலைப்பய 5 அளபடை என்ற தொடை சேர்க்க அது 5 ஆகும். அடுத்தது ஒழிப்பும் உருவும் செந்தொடை மரபும், அதுல 3 தொடை சொல்றார். ஒழிப்பு தொடை, உரு தொடை, செந்தொடை. இந்த 3ம் சேர எத்தனை ஆகும்? 8 ஆகும். அதற்கு அடுத்தபடி மறுபடியும் நிரல் நிறை, நிறை இறை வல்லினான். நிரல் நிறை இரட்டை தொடை, நிரல் நிறுத்த அமைத்தலும் இரட்டை யாப்பும் முடிந்தவற்றையெல்லாம் முற்றும் என்ப. இதோடு தொடை முற்றும். அதாவது 10 தொடைகளை பற்றி சொல்லியிருக்கிறார். இந்த 10 தொடைகளையும் விரித்து இப்போது ஒவ்வொன்றாக சொல்ல போகிறார். மோனை செய்யுளுக்கு எதுகை மோனை மிகவும் தேவை. எதுகை மோனையில ஒரு அழகு வந்துடும். செய்யுளுக்கு பேசுகின்ற போதே கொஞ்சம் எதுகை மோனையோட பேசினா அது ஒரு கவர்ச்சி இருக்கத்தான் செய்யும். எகன மோகனம்பா வழக்கல ரொம்ப எகன மோகனையா பேசலாம்டாடு அப்படிம்பா. அது எதுகை மோனை என்பதனுடைய பிரிவு. இந்த எதுகை மோனைங்கிறது நம்முடைய காலத்துல எப்படின்னு கேட்டா அடுக்கு மொழியும்பா. இந்த அடுக்கு மொழிக்கு ஒரு செல்வாக்கு அரசியல்ல இருந்தது. இன்றைக்கும் கூட அது இல்லாம இல்லை. ஒரு காலத்தில் அண்ணா பேசுகின்ற போது இந்த அடுக்கு மொழியாகத்தான் அவர் பேசுவது வழக்கம். அவர் மட்டுமல்ல, அந்த காலத்தில் தமிழ் உலகத்தில் இருந்த நாவலர் சோமசுந்தர பாரதியார் போன்றவர்கள் எல்லாம் கூட இத்தகைய ஒரு அடுக்கு சொற்களை பயன்படுத்துவது வழக்கம். எதுகை மோனை அமைந்த ஒரு இடத்துல அவர் எழுதுகிற போது சொல்லுகிறார் நாவலர் சோமசுந்தர பாரதியார், குடிநிதியின் கிளை வளமும் இனி பெண் வழியே தடையும் வகை முறை வகுத்து சொல்வாம்பார். எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையகையா இருக்கும். அதே போல புறத்திணைகள்ங்கிற அந்த நூலுக்கு உரை எழுதிவிட்டு மதுரையில் அதை வெளியிட்டு பேசுகிற போது அவர் சொன்னார், மதுரையிலே உறுதுணைவர் பெறுவது அரிதானதால் இந்நூல் துறை மலிந்த இலை மலிந்த தருக்க மயமாகிறது. இதனுள்ளும் இனிமை காண்க நடுவிகவா தமிழர் இதை நகைக்க மாட்டார்னார். எல்லா எதுகை மோனை அழகு. அதே போல அண்ணாவுடைய பேச்சிலையும் இந்த மேடை பேச்சில் வருகிற போது இந்த எதுகை ரொம்ப இருக்கும். இதை ராத்திரி சேதுப்பிள்ளை ரொம்ப கிண்டலாக பேசுவார். அப்படி பேசக்கூடிய அவரே என்ன ஆயிட்டாருன்னா, எப்படி கிண்டல் செய்வார்னா, நான் நெல்லையிலிருந்து தில்லை வருவதற்கும் எனக்கு எல்லை இல்லா தொல்லைம்பாரு. கேட்டு எல்லாரும் சிரிப்பாங்க. அவர் யாரை கிண்டல் பண்றாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அப்பேற்பட்ட ராத்திரி சேதுப்பிள்ளையே கடைசியில் அண்ணாவை பற்றி எழுதுகின்ற போது தமிழ்நாட்டு இளைஞர்களெல்லாம் கோடைகளாகவும் மோடைகளாகவும் வாழக்கூடாது, காளைகளாகவும் கன்றுகளாகவும் துள்ளி திரிதல் வேண்டும் என்று சொல்லக்கூடியவர் அறிஞர் அண்ணானார். அவரே ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கிட்டு அவரே எழுதினார். அப்புறம் வெள்ளிமாமலையை அள்ளி எடுத்த போது ராவணன் வெள்ளிமாமலையை அள்ளி எடுத்த போது இறைவனுடைய சேவடி கொடுத்து ஊற்றத்திற்கு ஆற்றாது நசையினால் பாடி இசைனுக்கு இறங்கி நெடிய நாடும் கொடிய வாடும் தந்தான் எழுதினாரு. அதனால யாருக்குமே அதுல ஒரு ஈர்ப்பு இருக்கும். அத்தகைய ஒரு நடை பிற்காலத்துல அப்படிப்பட்ட ஒரு நடையெல்லாம் தேவையில்லை. எளிமையா பொருளை புலப்படுத்தக்கூடிய வகையில் இருந்தா போதும் என்று கருதுகிறார்கள். சரி, அதை பார்த்தோம். அதனால அவ்வாறு மோனை என்பது முதல் எழுத்து ஒன்றி வருவது, தலை எழுத்து ஒப்பது மோனைனார். முதல் எழுத்து ஒன்றி வரணும். எப்படி? கோதை மார்பில் கோதையானும், அடுத்தவரை கோதையை புலந்தோர் கோதையானும், 2 அடியிலையும் முதல் எழுத்து கோ. அவ்வாறு வருவதற்கு பெயர் மோனை. முதல் எழுத்து ஒன்றி வர துடுப்பது. திருக்குறளை பாருங்க, இல்லதன் இல்லவள் மாண்பானார். என்ன அருமையான குறள். ஒரு வீடு மாட்சிமைப்பட வேண்டும் என்றால் அங்கு இருக்கக்கூடிய இல்லாள் மாட்சிமைப்பட்டவளாக இருக்கணும். அவள் அப்படி மாட்சிமைப்பட்டவளாக இருந்து விட்டால் அங்கு இல்லது என், அங்கு இல்லாமல் போனது என்ன இருக்கிறது? எல்லாமே இருக்கும். உள்ளது என் இல்லவள் மாணாக்கடையும். சரி, அவள் இல்லத்தரசிக்கு மாட்சிமை இல்லை என்றால் அங்கு என்ன இருந்துதான் பயன் என்ன அப்படின்னு சொன்னோம். இந்த 2 அடிகள் குறட்பாக்கள்ல 2லையும் இல்லவள், இல்லதன் முதல் அடி, 2வது இல்லவள். இந்த 2 எழுத்து ஒன்றி வருகிறது. அதிலே முதல் எழுத்து ஒன்றி வருவது பாருங்க, ஈ. இதற்கு பெயர் தான் மோனை என்று பெயர். எந்த பாட்டிலையும் இந்த மோனை எதிரே இடம்பெறாமல் போவதில்லை. பெரும்பாலும் அகுது ஒழிந்து ஒன்றின் எதுகையாகும், அகுது ஒழித்து ஒன்றின் எதுகையாகும்.
முதல் எழுத்து ஒன்றாமல் இரண்டாம் எழுத்தும் அதனை சார்ந்த எழுத்தும் ஒன்றி வருவது எதுகை. எப்படி? எந்த பாட்டை வேணாலும் எடுத்துக்கலாம். திருக்குறளும் எடுத்துக்கலாம். பொறிவாயில் ஐந்தவித்தான் ஒய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொறி நெறி இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. அருமையான தேவார பாட்டு. ஞானசம்பந்த பெருமான் பாடினது. நன்றுடையானை ஈயதில்லானை நரைவெள்ளேறு ஒன்றுடையானை. நன்றுடையானை ஒன்றுடையானை அதுதான் எதுக. நன்றுடையானை தீயதில்லானை நரைவெள்ளேறு ஒன்றுடையானை உமை ஒரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரையின் உள்ளம் குளிர்மே. பார்த்தீங்கன்னா 4 அடியிலையும் நன்றுடையானை குன்றுடையானை சென்றடையாத எல்லாத்தையும் அந்த 2வது எழுத்து 4 அடியிலையும் ஒன்றி வந்தது. இதற்கு பெயர் தான் எதுகை என்று பெயர். ராமாயணத்துல பாருங்க, இல்லறம் துறந்த ரம்பி எம்மனோர்க்காக தங்கள் இல்லறம் துறந்த வீரன் உள்ளறம் துறந்திராத சூரியன் மரம் தங்கள் நல்லறம் துறந்ததென்று நகைவர நான் உட்கொண்டான் என்று இந்த வாலி அம்பு அடிபட்டு கீழே கிடக்கிறான். அந்த அம்பை பறிச்சு பார்க்கறான். ராமங்கிற பேரை பார்த்த உடனே நகைவர நான் உட்கொண்டான். அவனுக்கு திருப்பு வந்திருப்பான். அவளை குடும்பத்து கூட அட கடைசியில நீதானாப்பா பெரிய வீர மறைஞ்சிருந்து எடுத்திருக்க அப்படிங்கிறத இல்லறம் துறந்த நம்பி கேட்கலாம் பாருங்க, என்ன கிண்டலா. இல்லறம் துறந்த நம்பி எம்மனோர்க்காக தங்கள் இல்லறம் துறந்த வீரன் சூரியன் மரம் தங்கள் நல்லறம் துறந்தது என்று நகைவர நான் உட்கொண்டான்பான். அதனால இல்லறம் நல்லறம் தொல்லறம் என்று எல்லாம் எதுகை பற்றி வந்தன. 1000 தொடைக்கும் கிளை எழுத்துரியது ரொம்ப மிக இன்றியமையாத ஒரு செய்தி. அதே எழுத்து தான் வரணும்னு இல்லை, அதனுடைய கிளை எழுத்து வரலாம். மோனேலையும் சரி எதுகேலையும் சரி. வீழ்நாள் படாமை நன்காற்றின் அகுருவன் வாழ்நாள் வீங்கிறதுக்கு வீயே வரணும்னு தேவையில்லை. வா வி எது வேணாலும் வரலாம். அந்த கிளை எடுத்து வரலாம். அதே போல இது மோனைக்கு சொன்னேன். வீழ்நாள் படாமை நன்காற்றின் அகுருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். சரி, அது எதுகைக்கு பாருங்க. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. தீக்கு டா வருது. அதனால கிளை எடுத்து வரலாம். வரினும் அது குற்றமில்லை. அதுவும் மோனையாகும் எதுகையாகும் என்பது இலக்கணம். அடுத்தது மொழியினும் பொருளினும் முரணுதல் முரணை. முரண் தொடைன்னு என்ன அப்படின்னா சொல்லால் முரண்படுதல் பொருளால் முரண்படுதல் என்று உண்டு. சொல்லால் முரண்படுதலுக்கு பார்ப்போம். வெளுத்த நிறத்தன் எனினும் அண்ணான் கருத்த நெஞ்சன் அப்படின்னா வெளுத்த கருத்த. இதுக்கு பேர் முரண் தொடை. முதலடியில வெளுத்தன்னு வந்தது, அடுத்த அடியில கருத்தன்னு வந்தது. இவ்வாறு சொல் முரண். இது மேலையார் தொழுவரை எல்லாம் கீழவாம் மேல் கீழ்னு வந்தா அதுவும் அதே போல முரண் தொடை. அடுத்தது பொருள்ல வருகிற போது நீரோரன்ன சாயல், தண்ணீர் போன்ற சாயல், நீரோரன்ன சாயல், தீயோரன்ன என் உரன் அவித்தன்றே. நீரோர் தீயோர் என்பது பொருள் அடிப்படையில முரண்பட்ட சொற்கள், முரண்பட்ட முரண் எழுத்துக்கள். அடுத்தது அதுக்கு எடுத்துக்காட்டு, அருமையாக எடுத்துக்காட்டு காட்டுவார்கள். நீரோரன்ன சாயல் தீயோரன்ன என் உரன் அவித்தன்றே. அடுத்தது 406வது இருவாய் ஒன்றல் இயைபின் யாப்பே. இயைபு தொடையை பற்றி சொல்றார். கடைசி சீர், கடைசி எழுத்து. சீர்தான் தேவையில்லை, ஒரு எழுத்து ஒன்று இருந்தா கூட போதும். அந்த கடைசி எழுத்தோ கடைசி அசையோ கடைசி சீரோ ஒன்றி வர தொடுத்தல் இயைபு தொடை எனப்படும் என்று தெரிந்து கொள்ளணும். அதுக்கு பேர் இயைபு தொடை. எப்படி வரும்? இன்னகை தோர்வாய் கிளவியும் அணங்கே, இன்னகை தோர்வாய் கிளவியும் அணங்கே, நன்மாமேனி துணங்குமார் அணங்கே, ஆடமை தோழி ஊடலும் அணங்கே, அரிமகர் மழைக்கணும் அணங்கே,
திருநுதல் பொறித்த திலகமும் அணங்கே. எல்லாம் அணங்கே 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 என்றே கடைசி சீர் முடிவதனால இதற்கு பெயர் இயல்பு தொடை. ஒரு எழுத்து ஒன்றி வந்தாலும் போதும், அதுவும் இயல்பு தொடைதான். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியுடன் கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். கடைசி எழுத்து ஒன்றி வந்தது, அதனால இதுவும் இயல்பு தொடை ஆகும். அதனால ஒரு எழுத்து ஒன்றி வந்தாலும் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், வேண்டும் வேண்டும் முடிஞ்சது. அதுக்கு பெரிய எழுத்து தொடை. திரைப்பட பாட்டெல்லாம் நல்ல இலக்கியமா இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் உண்டு, இருந்தன. அவையெல்லாம் ஒரு காலத்துல மிகச்சிறந்த இலக்கிய பாடல்களாக அவை கருதப்பட்டன. அந்த காலத்துல சில பேர் எழுதிய பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர் உடுமலை நாராயணகவி, கண்ணதாசன், கே.பி. காமாட்சி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவர்கள் எழுதிய பாடல்கள் எல்லாம் இலக்கியத்தன்மை மிகுதியாக இருந்தன. அவருக்கு பிறகு போக போக மெட்டுக்கு பாட்டுகள் தொடங்கி போய் அதனுடைய பாட்டு என்பது கவிதைத்தன்மையை அறவே இழந்து போயிட்டது. நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் என்ற அர்த்தம் இயல்பு தொடை வந்தது. அடுத்தது அளவலின் அவையே அளபடை தொடையே. அளபடை வந்துவிட்டால் அது அளபடை தொடையாகும். எப்படி? அருமையான திருக்குறள் அதற்கு எடுத்துக்காட்டு. ஓதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆதி என்னும் அவர். ஆதி என்னும் அவர்னா மேம்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒளிமாழ்கும் செய்வினை, நம்முடைய விளக்கத்தை, நம்முடைய புகழை குறைக்கக்கூடிய செய்வினைகளை ஓதல் வேண்டும், உருவுதல் வேண்டும், நீக்குதல் வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். அதனால அவ்வாறு வருவது அளபடைத்தல். ஒரு செய்யுள்ள 8 அடி இருக்குன்னு வச்சுங்க, 8 அடியிலையும் முதல்ல இப்படி அளபட வரும். அது அடி அளபடை தொடை இது சொல்லப்படும். ஒரு அடிக்குள்ளாரே வரும், 4 சீர்லையும் கூட வரும். அதெல்லாம் தான் இந்த தொடையெல்லாம் பெருக்கி பார்த்தா எத்தனை வரும், ஆயிரக்கணக்கில் வருது. அதை பற்றி பின்னாடி சொல்ல போறார். அடுத்தது பொழிப்பு. ஒரு சீர் இடையிட்டு எதுகை ஆகில். நடுவுல ஒரு சீர் விட்டு முதற் சீரும் 3ஆம் சீரும் எதுகை ஒன்றி வந்தால் அதற்கு பெயர் பொழிப்பென மொழிவ புலவராரே. பொழிப்பு தொடை என்று சொல்லுவார்கள். அழக்கொண்ட எல்லாம் அழப்போம், முதல் சீரும் 3ஆவது சீரும் ஒன்றி வந்தன. இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவைங்கிறது திருக்குறள். அழக்கொண்ட எல்லாம் அழப்போம். முதல் இடத்துல 2வது இடத்துல வந்தது, 3ஆவது சீர்லையும் 2வது இடத்துல வந்தது. இதற்கு பெயர் பொழிப்பு தொடை. உரு தொடை என்பது இரு சீர் இடையிடின் உரு என முடிவ. அப்ப முதல் சீர்லையும் 4ஆம் சீர்லையும் வந்துட்டா அதற்கு பெயர் உரு தொடை. இப்படி உள்ளார்குள்ளோ தோழி உள்ளுடை அப்படின்னு ஒரு அடி வருது. உள்ளார் உள்ளுடை முதற் சீர்லையும் கடைசி சீர்லையும் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் அதற்கு பெயர் உரு தொடை என்று பெயர். சொல்லிய தொடையோடு வேறுபட்டு இயலின் சொல்லியல் புலவர் செந்தொடை என்ப. மேலே சொல்லப்பட்ட தொடைகள்ல 9 வகையான தொடைகளை பார்த்தோம். அதிலிருந்து வேறுபட்டு வந்தால் அதற்கு பெயர் செந்தொடை நாமம் பெறும். யாப்பருங்கலக்கு ஆசிரியர் ரொம்ப அருமையா சொல்வார். முந்திய மோனை முதலா முழுவதும் ஒவ்வாது விட்டால் முன்பு கூறிய மோனை முதலாகிய தொடைகள் எதுவும் ஒத்திராது போனால் அதற்கு பெயர் செந்தொடைன்னு பெயர். செந்தொடைன்னு எப்படி வரும்? அது எந்த தொடையும் இருக்காது, அதுதான் செந்தொடை. மோனை தொடை இருக்காது, எதிரை தொடை இருக்காது, பொழிப்பு இருக்காது, உரு இருக்காது, முரண் இருக்காது, இயல்பு இருக்காது. இதெல்லாம் இல்லாம வந்தா பிளைனா இருக்கும். அப்படியே எப்படி? ஊத்த வேங்கை வியன் திரையேன் மயிலினம் அகவும் நாடன் மண்ணுலர் கொடிச்சி மனத்தகத்தோனே என்று 3 அடி ஆசிரிய பாட்டு. இது செந்தொடை என்ற தொடையை பெற்றதுன்னு. இதுல என்கிட்ட எதுகை இல்லை, மோனம் இல்லை, எய்து இல்லை, உரு இல்லை, பொழிப்பு இல்லை, முரண் இல்லை. அதனால இதற்கு பெயர் செந்தொடை.
இந்திய மோனை முதலா முழுதும் ஒவ்வாது விட்டால் செந்தொடை நாமம் பெரும் நறுமன் குரல் தேமொழியே என்று வியாபரங்கரக்காரிகள் சொல்லுவார். அடுத்தது தொடை எண்ணிக்கை. இது மிக இன்றியமையாதது. எண்ணிக்கையை மொத்தம் தெரிஞ்சுட்டா போதும். மெய்யரு மரபின் தொடை வகை தாமே. எத்தனை தொடை வரும்? ஒரு அடிக்குள்ளார 4 இடத்துலையும் வரும். 100 அடி வந்ததுன்னா 100 அடியிலையும் வரும். அவ்வாறு வருவது எத்தனை வரும் அப்படிங்கிறத மெய்யரு மரபின் தொடை வகைதானே. 5000 2 5000 10,000 அப்புறம் 6500 அப்புறம் ஒரு 3000 13,000 அப்புறம் தொண்டு தலையிட்ட தொண்டுன்னா 9 தொண்டு தலையிட்ட 10 குறை 700 699 ஆக மொத்தம் 130 699 1,30,699 தொடை என்று சொல்லப்படும். 1,30,699 தொடை என்று பேராசிரியர் அதற்கு விளக்கம் சொல்லுகிறார். எப்படியெல்லாம் ஒரு மோனை தொடையே 1019 வரும், எதுகை தொடை 2473 வரும், முரண் தொடை 2 வரும், இயைபு 182 வரும், அளவடை 159 வரும். அதாவது ஒவ்வொரு அடியிலையும் வரக்கூடியதெல்லாம் எண்ணி எடுத்து எழுதி சொல்லிட்டு அது ஒன்றும் முடிந்த முடிவில்லை, இதோடய முடியறதில்லை. இன்னும் அதற்கு பின்னாலேயே இருக்கு. ஒழிப்பு தொடைனா 654 இடத்துல வரும் என்று கணக்கு போட்டெல்லாம் பார்த்துட்டு சொன்னாரு, தெரிந்தனர் விருப்பின் வரம்பிலவாகும். ஆகவே 1,30,699 தொடைகள் இல்லை 13,699 தொடைகள் 13,699 தொடைகள் என்று சொன்னார். தெரிந்தனர் விருப்பின் வரம்பிலவாகும். ஆராய்ந்து பார்த்தா இன்னும் வரம்பில்லாம போகும். 13,699 தொடைகள் என்று ஒரு கணக்கு போட்டு சொல்லிட்டு அதற்கு பிறகு இன்னும் இதற்கு மேலேயும் இருக்கு. தெரிந்தனர் விருப்பின் வரம்பிலவாகும். தொடை எண்ணிக்கைக்கு வரம்பு இல்லை. தொடைநிலை வகையே அங்கனு மொழிக. அது என்ன தொடைநிலை? எழுத்தால் வேறுபடுதல், சொல்லால் வேறுபடுதல், பொருளால் வேறுபடுதல். இதுதான் தொடை. மேல் கீழ் என்று வந்தா உடனே அது முரண் தொடைன்னு சொல்றோம். எழுத்தால் வேறுபடுதல் பார்த்தா முதல் எழுத்து 2ஆம் எழுத்து, முதல் எழுத்து ஒன்றி வர தொடுத்தல் மோனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுத்தல் எதுகை. இப்படி எழுத்தால் சொல்லால் பொருளால் அமைந்து வருதல் எல்லாம் தொடை என்று சொல்லப்படும். அடுத்தது மிக இன்றியமையாத நுட்பா, அதை மனதில் வச்சுங்க, எதை நெட்டும் செய்து கொள்ள வேண்டும். மாத்திரை முதலா அடிநிலைகாரில் நோக்குதற்காரணம் நோக்கெனப்படுமே. நோக்குன்னு ஒண்ணு இருக்கு. இந்த சொல்லு இருக்குத, அது சாதாரணமான சொல்லு. என்ன எவ்வளோ நோக்க? இது மலையாளத்தில் இருக்கு. எங்க பார்க்கிற அப்படின்னு சொல்லுகிற போது நோக்குதல் என்பது பார்த்தல் இல்லை. பார்த்தல் என்பது கண்ணினால் பார்த்தல். நோக்குதல் என்பது மனத்தோடு சேர்ந்து பார்த்தல். அதனால்தான் அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினான்னு அங்க வேற சாதாரண பார்வை இல்லை, காதல் பார்வை. 2 பேருடைய ஆவியும் கலக்கின்ற பார்வை, அதுக்கு பேர் நோக்கு. நோக்கு அப்படின்னு சொன்னார். அதனால்தான் பாரதியார் குயில் பாட்டு எழுதினாரு, உன்னை அவன் நோக்கினான் நீ அவளை நோக்கினாய் அப்படின்னு 2 பேரும், அந்த வேட குமரனும் அந்த குமரியும் 2 பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளுகிற அந்த காதல் காட்சி சொல்லுகிற போது உன்னையவன் தனக்காக நிச்சயித்து நோக்கினான். அதனால தன்னுடையவளாக கருதி தன்னுடைய மனைவியாக கருதி பார்த்தான் என்பதை அவளை அழகாக சொன்னான். நோக்குதல் என்பது மனத்தோடு சேர்ந்த செயல். இங்க மாத்திரை முதலா பார்க்கணும். ஒரு செய்யுளை பார்க்கும்போது ஒரு மாத்திரை முதலாக நாம பார்த்து பொருள் பார்க்கணும். எப்படி எடுத்துக்காட்டுக்கு சொன்னா, ராமாயணம் நான் முன்பே சொல்லியிருக்கிற ஒரு அடிதான் இது. ராமாயணத்தில் ராம இலக்குவர்களுக்கு விருந்தளிக்கிறான் சுக்ரீவன். அப்போது வானரங்கள் எல்லாம் அங்கிருந்து இலை போட்டு பரிமாறுகின்றன.
ஆனால் சுக்ரீவனுடைய மனைவியை காணும். அது எப்படி எங்க பாவம் மனைவியை காணும்னு எப்படி கேட்கறது? என்று கேட்டா கொஞ்சம் ஐயமாக இருக்கிறது. வாலி இந்த சுக்ரீவனுடைய மனைவியை கவர்ந்து கொண்டிருப்பானோ என்று என்ன தோன்றுகிறது, அதையும் கேட்க முடியாது. அதனால பிரிந்து நன்மனைக்கு உரிய பூவையை பிரிந்துளாய் ஓலோ நீயும் அப்படின்னா, வீட்டிலே இருந்து இல்லறம் வளர்க்கக்கூடிய மனைவியை நீயும் பிரிந்திருக்கிறாயான். இது உண்மையில்தான். மாத்திரை முதலா ஒரு மாத்திரைக்கு எவ்வளவு பொருள் வேறுபாடு பாருங்க. நானும் பிரிந்திருக்கிறேன், நான் பிரிந்திருக்கிறது மாதிரி தான் நீயும் பிரிந்திருக்கிறாயாங்கிறதெல்லாம் பொருள் அல்ல. அதுக்கு பேரு தான் மாத்திரை முதலா அடிநிலைகாரும் நோக்குதற்காரணம் நோக்கணும் பெருமே. ஒரு மாத்திரை அளவு தொடங்கி ஒரு அடி வரையில பொருளை அப்படி பகுத்து 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 பார்த்தா அதுக்கு பேரு நோக்கு என்று பெயர். அகநானூற்றுல 4வது செய்யுள் குறுங்குடி மருதனாருடைய பாட்டு. இந்த பாட்டை பேராசிரியர் தன்னுடைய உரையில எடுத்து எழுதி இது நோக்கு என்பதற்கு சரியான ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொன்னார். இன்னும் இந்த பாட்டுல என்ன இருக்கு? முல்லை வைநுனை தோன்ற, முல்லை அரும்புகள், வைநுனை கூர்மையான நுனையுடைய அரும்புகள் தோன்ற அப்படின்னு சொல்றதுக்கு அவர் என்ன எழுதுறாரு? முல்லை வைநுனை தோன்ற என்று சொன்னதனால் அப்போதே அரும்பின என்று பொருள்னார். அப்போதே அரும்பின. அடுத்தது இல்லமுடு பைங்கார்கொன்றை மென்புணி அவிழ, இல்லம் என்ற மரத்தினுடைய பூவும் ஒன்றை என்ற மரத்தினுடைய பூவும் மென்பிணி அவிழ, மெல்லிய தன்னுடைய கட்டு அவிழ நீங்க அப்படின்னா, முல்லை மலராத காலத்தில் மலருவதற்கு முன்னதாக இல்லமும் ஒன்றையும் மலர்ந்து விட்டன என்று பொருள். அந்த காலத்தை படிப்படியாக கொண்டு போறார். இன்னும் முல்லை அரும்பவில்லை, இல்லமும் கொன்றையும் பிடி அவிழ்ந்து விட்டன, இரும்பு திரித்தன்ன மாயிரு மறுப்பில் பரளவல் அடைய, இரும்பை திரித்தது போல கொல்லனுடைய உலையில இரும்பை அடிச்சு பட்டையா நீட்டி அப்புறம் முறுக்கியது போன்ற கொம்பை உடைய மான்கள். அப்படின்னா என்ன பொருள் என்றால், இந்த மான்களுடைய கொம்புகளும் இப்போது வெயிலில் சூடேறி இருக்கின்றன. எது போல என்றால், கொல்லனுடைய உலைக்களத்தில் அடிக்கப்பட்ட இரும்பு பட்டை போல. இப்படியெல்லாம் பொருள் பார்ப்பதற்கு பேர் தான் நோக்கு என்று சொல்லி அந்த பாட்டு முழுமைக்கும் சொல்றார். பரளவலடைய இரலை தெரிப்ப, இரலைங்கிறது மான். மான் அப்படி செல்கிற போது அதனுடைய குழம்பு பட்டு பரல் கற்கள் எல்லாம் தெரிக்கின்றன. பரல் அவலடைய அவைகளெல்லாம் பள்ளத்திலே போய் விழுகின்றன. இவ்வாறெல்லாம் பொருள் பார்ப்பதற்கு பெயர்தான் நோக்கு என்று பெயர். இப்ப எடுத்துக்காட்டுக்காக சொல்லுகிறேன். ஒரு நாட்டினுடைய வளத்தை பற்றி சொல்லுகிற போது, அயோத்தியினுடைய வளத்தை பற்றி சொல்லுகிற போது கம்பன் சொல்லுவான், நீரிடை உறங்கும் தங்கம் நிழலிடை உறங்கும் மேனி தாரிடை உறங்கும் வண்டு தாமரை உறங்கும் செய்யாள். 2 அடியும் எப்பேற்பட்ட அடிவாங்க. நீரிலே சங்கு உறங்குகிறது அப்படின்னா என்ன பொருள் என்றால், உறங்குதுன்னா தூங்குதுன்னு பொருள் இல்லை. அப்படி பார்த்தா அதுக்கு பேர் நோக்கு இல்லை. அதுக்கு எப்படி பார்க்கணும்? நீரிடை உறங்கும் சங்கம், அதாவது குளத்துல தண்ணீர், குளத்துல அல்லது ஏரியில தண்ணீர் நிறைந்திருக்கிறது. மதகிலிருந்து உள்ளே தண்ணீர் புகுந்து இந்த குளத்திலும் ஏரியிலுமாக நிறைகிறது. நிறைகிற காலத்தில் அங்க இருக்கிற சங்கு இந்த தண்ணீர் விழுந்து உள்ளே புகுவதனால வேகமாக தண்ணீர் பரப்பிலே சுற்றுகிறது. உறங்கும் என்பதற்கு இங்கு சுற்றும் என்பது பொருள். நீரிடை உறங்கும் சங்கம். உறங்கும் கருத்தில் தூங்கும்னு பொருள் வந்து விட்டா நோக்கம் இல்லை. நீரிடை உறங்கும் சங்கம், தண்ணீர்ல தூங்குது, தண்ணீர்ல சங்கம் சுற்றுகிறது, விரைந்து சுற்றுகிறது. பம்பரத்தை விட்டுட்டு பையன் சொல்றான் உறங்குதும்மா, வேகமாக சுற்றுகிறது. நீரிடை உறங்கும் சங்கம், நிழலிடை உறங்கும் மேதி, எரும மாடு நிழல்ல உறங்கும். உறங்கும்னா இங்கேயும் தூங்கும்னு பொருள் இல்லை, அசை போடும்.
அதுக்கு இன்னும் நோக்கில் இன்னும் கூர்மையா பார்த்தா இது நிழல்ல தூங்கறதுனால்தான் அங்கு சங்கு அமைதியா சுற்றுது. இது போய் தண்ணியில இறங்கிடுச்சுன்னு சங்கு படாத பாடுபடும். நீரிடை உறங்கும் சங்கம் நிழலிடை உறங்கும் மேல் பாரிடை உறங்கும் வண்டு. மாலைகள் இருக்கின்றன. இந்த மாலைகள்ல போய் ஒரு பூவுல உட்கார்ந்து தேனை குடித்த அளவிலே வண்டு அந்த பூவிலே படித்து உறங்குகிறது, அங்கு தூங்குகிறது. தாமரை உறங்கும் செய்யாய். தாமரை மலர்ல செய்யாய் சோம்பி கிடக்கிறார். ஏன்? எந்த வீட்லையும் தன்னை அழைப்பார் இல்லை. எல்லா வீட்லையும் நிறைய செல்வம் இருக்கிறது. இங்க இங்க எடுத்து வைக்கிறதுக்கு இங்க இடம் கிடையாது. போ வராதான்ட்டாங்க எல்லாரும் திருமகளை. இவ்வாறு இந்த உறங்குங்கிற ஒரு சொல்லுக்கு 4 இடத்துல 4 வேறுபட்ட பொருளை காட்டுவதுதான் புலமை. அதுதான் நோக்கின் வகையாக நாம் கண்டறிய வேண்டியதாகும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியம் வஞ்சி வெண்பா கலியன 4 பாவகை விரிய. இப்ப பாவகை சொல்லிட்டார். 4 வகையான பாக்கள். ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, வெண்பா, கலிப்பா என்று 4 வகைப்படும் என்று காட்டினார். அந்நிலை மருங்கின் அறம் முதலாகிய பாம், இந்த 4 பாம், ஆசிரியப்பா, வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, 4 பாம் வடிவம். உள்ளார சொல்லப்படுகிற பொருள் இருக்கு பாருங்க, கண்டென்ட். அதை பற்றி அடுத்த நூற்பாடு சொல்றார். அந்நிலை மருங்கின் அறம் முதலாகி மும்முதற் பொருட்கும் உரிய என்ப அறம் பொருள் இன்பம் 3 தான். நம்ம தமிழ் நெறிப்படி வீடு பற்றி சொல்லுவது இல்லை. வீடு என்பது உள்ளத்தால் உணரப்பட வேண்டிய ஒன்று. அதை பிற மொழிகள்ல, குறிப்பாக வடமொழியில அது சொர்க்கம்னு சொல்லி, நரகம் என்று சொல்லி, அதை வேறுபடுத்தி அது வானுலகத்தில் இருப்பதாக சொல்லி புராண கருத்துக்களை பரப்பினார்கள். அப்படியெல்லாம் கருதவில்லை. அறம் பொருள் இன்னும் 3 தான் பொருள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்பு. இங்க நல்ல நெறியில வாழ்கிறவர்களுக்கு இந்த வானுலகம் என்பது இந்த உலகத்திலே இருக்கிறது. இதுக்கு தனியா வேற ஒரு உலகம் இல்லை, அதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வாறு சொல்லக்கூடிய நிலையிலும் அறம் பொருள் இன்பம் என்ற 3 பொருளை முப்பால் மீது தான் நமக்கு. அதனால திருவள்ளுவர் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு வகுத்தார். வீட்டுப்பால்னு ஒன்று ஒரு வகுக்கல. அதனால இது பாடுபொருளில் நமக்கு தெளிவான ஒரு வரையறை. எந்த கற்பனைக்கும் இடம் கொடுக்காமல், புராணக்கருத்திற்கும் இடம் கொடுக்காமல் அறம்பொருள் இன்பம் என்ற 3 என்று வகுத்தார். பாவிரி மருங்கினை பண்புற தொகுப்பின். இந்த பாக்களுடைய இயல்பை பற்றி ஆராய்ந்து நாம் தொகுப்போமேயானால் ஆசிரியப்பா வெண்பா என்றாங்கு 1000 பாவினுள் அடங்கும் என்ப. 4 பாவை சொல்லியிருந்தாலும் கூட, அதுக்கு மேலே மறுப்பா சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, ஆசிரியப்பா வெண்பாவில எல்லாமே அடங்கிடும்பா அப்படின்னு சொன்னார். எப்படி? ஆசிரியன் அடைத்தே வஞ்சி. ஆசிரியம் போன்றதே வஞ்சிப்பா, வெண்பாவை போன்றதே கலிப்பா அப்படின்னு சொன்னார். என்ன, கலிவெண்பான்னு ஒரு வகை உண்டு. அதேபோல பட்டினப்பாலைன்னு ஒரு ஆசிரியப்பாருக்கு நடுவில் வஞ்சி அடிகள் நிறைய வரும். அதனால இந்த 2 பாக்குள்ளார 4 அடங்கும். ஆசிரியம் வெண்பா 2 தலைமையான பாக்கள், இவற்றினுள்ளே கலிப்பாவும் வஞ்சிப்பாவும் அடங்கும் என்று சொன்னார். இந்த நடை ஒப்புமையினால இவ்வாறு அவர் பேசுகிறார். அடுத்தது வாழ்த்து. வாழ்த்து என்பது எப்படி இருக்கும்? ஒருவனை வாழ்த்துகிறார். ஞானசம்பந்தர் மதுரைக்கு செல்லுகிற போது சொல்லுகிறார், வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம் அப்படின்னாரு. வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம். பசுக்கெல்லாம் வாழ்க, அந்தணர்கள் வாழ்க, வானவர்கள் வாழ்க அப்படின்னு சொன்னவர் அடுத்த வழி வாழ்கன்னு உடனே என்ன போட்டுட்டாருன்னு அடுத்த வழியில வீழ்கன்னாரு. வாழ்த்துல இப்படி சொல்லலாமா அப்படின்னா இல்ல, ஒன்று வீழ்ந்தால்தான் உலகமே வாழும். அது எது? வீழ்க தன்புணல், மழை வீழ்கன்னு. மழை வானத்திலே இருந்துட்டா அப்புறம் எங்க இருந்து வாழ்க்கை? வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக அப்படின்னாரு. அதனால அந்த இடத்துல அந்த மங்களமான வாழ்த்து. இங்க வாழ்த்தினுடைய வகைகளை பற்றி சொல்ல போகிறார் ஆசிரியர். வழிபடு தெய்வம் நிற்புறங்காப்ப
வழிதீர் செல்வமுடு வழிவழி சிறந்து பொலிமின் என்னும் புறநிலை வாழ்த்து. அதாவது நீ வழிபடுகின்ற தெய்வம் உன்னை எப்பொழுதும் புறத்தே நின்று காப்பதாக. வழிதீர் செல்வமுடு வழிவழி சிறந்து, குற்றமற்ற செல்வத்தோடு நீ வழிவழியாக தலைமுறை தலைமுறையாக நீ பிடிக்க வேண்டும் என்று வாழ்த்துவது புறநிலை வாழ்த்து. இந்த வாழ்த்துக்கு கலிநிலை வகையும் வஞ்சியும் தரா. கலிப்பாவிலும் வஞ்சிப்பாவிலும் இந்த புறநிலை வாழ்த்தை பாடமாட்டார்கள் என்றால் என்ன பொருள்? ஆசிரியப்பாவிலும் வெண்பாவினாலும் பாடுவார்கள் என்று பொருள். இது புறநிலை வாழ்த்து. அடுத்தது வாயுரை வாழ்த்து என்பது இரண்டாவது. மூன்றாவது அவையடக்கியல் என்பது மூன்றாவது. செவியறிவுறு என்பது நான்காவது. ஆக என அவையும் அன்ன இவற்றையும் சேர்க்க 4 வகையான வாழ்த்துக்கள். இப்போ புறநிலை வாழ்த்துக்கு இலக்கணம் சொல்லிட்டார். அதாவது வழிபடு தெய்வம் நிற்புறங்காப்ப, நீ பரம்பரை பரம்பரையா நல்லபடியா இருப்பா அப்படின்னு சொல்றதுதான் புறநிலை வாழ்த்து. வாயுரை வாழ்த்துங்கிறது என்ன அப்படின்னா, இவையும் கலி வஞ்சி ஆகியவற்றிலே பாடப்பெறா. ஆசிரியப்பாவிலும் வெண்பாவிலும் மட்டுமே பாடப்பெறும். அடுத்தது வாயுரை வாழ்த்துக்கு இலக்கணம் சொல்ற. வாயுரை வாழ்த்தே வயங்க நாடில் வேம்பும் கடுவும் போல வெஞ்சொல். வேப்பங்காய் மாதிரி கடுக்கா மாதிரி கசப்பா இருக்கிறது சொல்லுது. வாழ்க்கையில எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்றால் சில கசப்பான உண்மைகளை நாம் பின்பற்ற வேண்டும். கசப்பான கொள்கைகளை, நமக்கு உடன்பாடு இல்லாத கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனிப்பாகவே எல்லாம் வேண்டும்னா அதுக்கு பிறகு இறுதி காலத்தில் சர்க்கரை நோயினால துன்பப்பட வேண்டியதுதான். அதனால அரிசுவையில கசப்பும் உண்டு ஒரு சுவை. அதுபோல சில சமயத்தில் இளம்பிள்ளைகளுக்கு கேட்பதற்கு உடன்பாடாக இருக்காது. இன்னும் இப்படி சொல்றாங்களே பெற்றோர்கள், விருப்பம் இல்லை என்று கருதக்கூடியவர்கள் இருப்பார். ஆனால் வாழ்க்கையினுடைய உறுதி பொருள் என்பது கசப்பாக தோன்றுமே தவிர அவை பிற்பயக்கும். பிற்பயக்கும் நற்பாலவைம்பார். நல்லவற்றையெல்லாம் அது பின்னால்தான் தெரியும். வாயுரை வாழ்க்கை வயங்க நாடின் வேம்பும் கடுக்கிறது கடுக்காயிங்க. கடுவும் கைபிடி எண்ணெயும் பெற்றமையால் மயில் நல்ல ஆயின அப்படின்னு சேனாவரையர் எழுதுவார். கடுக்காய தட்டி நுணுக்கி எண்ணெயில போட்டு தேய்த்து கொண்டால் கடுவும் கைபிடி எண்ணெயும், கையாலே பிழியப்பட்ட எள்ளின் எண்ணெயும் கடுக்காயுடைய தூளும் கலந்து தடவி கொண்டால் கடுவும் கைபிடி எண்ணெயும் பெற்றமையினால் மயிர் நல்ல ஆயின, தலைமயிர் கருகருன்னு ஆயிட்டான் என்று சேனாவரையர் கூறுகிறார். கடுவும் போல வெஞ்சொல் தாங்குதலின்றி வழிநனி பயக்கும் என்று எதிர்காலத்துக்கு நல்ல பயன் தரும் என்று கருதி ஓம்படை கிளவியும் வாயுறுத்தே. ஓம்படைன்னு ஒப்படைக்கிறது. இந்தாப்பா இதை கேட்டுக்கொள் என்று சொல்லுவது. இதை கேட்டுக்கொள் என்று சொல்லி அறநெறிகளை கசப்பானதாக இருப்பினும் இவற்றை கேட்டுக்கொள் என்று சொல்லுவது ஓம்படை கிளவியும் வாயுறுத்தே. முதல்ல கசப்பாகி பிறகு பயன் பெறுவதற்குத்தான் மருந்துன்னு பெயர். அத நல்ல எடுத்துக்காட்டு இந்த வாயுரை வாழ்த்துக்கு 363வது புறநானூற்று பாட்டு ஐயாதி திருவெங்கையாருங்கிறவர் சொல்றார். நீ சொல்லுகின்ற நெறிக்கு சேமநெறி ஆக வேண்டும் என்றால் நீ நல்லன எல்லாம் நாடல் வேண்டும், உன்னுடைய குடிகளை கழுவி நீ செங்கோல் ஓற்ற வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார். அடுத்தது அவை அடக்கியல். அவை அடக்கியலே அறிந்தவர் தெரியும் வல்லா கூறினும். அது என்ன வல்லான்னா வல்லவை அல்லாதன, வன்மையை பெறாதன, வலிவாக அமையாதன என்று வல்லா கூறினும் வகுத்தனர் கொண்டிருந்து எல்லா மாந்தர்க்கும் அடிமுடிந்தென்றே. சொல்லாலும் பொருளாலும் வல்லமை அல்லாதவற்றை ஆராய்ந்து கொள்க என்று சொல்லுவது. அது புறநானூற்று சொல்வார். கேட்டனையாயும் வேட்டனை செய்யுமே, வேட்டனை செய்யுமே. கேட்டில நான் சொல்றத விருப்பப்படி செய்துக அதுக்கு பிறகு என்று அவனை அடக்குறுத்தி சொல்லுவது அவை அடக்கியலாம். செவியுரைதானே. செவியறிவுறு என்று சொல்லப்படுவது என்னவென்றால் செவிக்கண்ணே சென்று அறிவுறுத்துதல். பாண்டியன் அறிவுடை நம்பி மிகுதியாக வரி வாங்கிய காலத்து
பிசிராந்தையால் அவனிடத்தில் சென்று நீ இவ்வாறு வரி வாங்குவது முறை என்று, இது உன்னுடைய செங்கோலை கெடுக்கும், யானை பூக்க புலம் போல உன்னுடைய நாடு கெடும் என்று அறிவுரைக்கின்றார். அவ்வாறு சொல்வதுதான் செவி அறி உரு என்று சொல்லப்படும். இது பொங்குதலின்றி புறையோர் நாப்பன், உயர்ந்தவர்களிடத்து அவர்கள் சொல்லக்கூடிய சொல்லை கேட்டு அவிதல் கடன், அடங்குதல் கடமையாகும் என்று சொல்லுவது செவி அறி உருவாகும் என்று வாழ்த்து வகைகளை பற்றி சொன்னார். அருமையா அதுக்கு எடுத்துக்காட்டு புறநானூற்றுல 63வது பாட்டுல, தனீரத்தை நின் குடையே முனிவர் முக்கச் செல்வர் நகர்வலம் செய்ய. யானை மேல உட்கார்ந்துட்டு கொடையை குடிச்சிட்டு போகின்ற அரசனே, எதிரே முனிவர்கள் வருவார்கள், நான் தாழ்ந்து பணிந்த கொடையை தாழ்த்து வணங்கு, இதுதான் செவி அறிவு. இவ்வாறு வருவது. ஆகவே புறநிலை வாழ்த்து, வாயுரை வாழ்த்து, அவை அடக்கியல், செவி அறிவுரு என்று 4 வகையான வாழ்த்துக்களை சொன்னார். அடுத்தது சீரை பற்றி சொல்கிறார். 2 சீர், முச்சீர், நாற்சீர், 2 சீராலும் பாட்டு வரும். மடப்பிடியை மதவேடம் தடக்கையா, ஒரு அடி மடப்பிடியை மதவேடம், 2 சீர் ஒரு அடி. அதே போல 3 சீராலும் வரும், 4 சீராலும் வரும். 4 சீரால் வருவது அளவடி. 2 சீரால வந்தால் அதுக்கு பெயர் குரலடி, 3 சீரால் வந்தால் சிங்கடி, 4 சீரால் வந்தால் அளவடி அல்லது நேரடி. ஒத்தாழி செய்யும் மண்டிலையாப்பும் குட்டமும் நேரடிக்கு ஒத்தினை என்ப. ஒத்தாழி செய் கலிப்பா என்று ஒரு கலிப்பாவது ஒரு வகை உண்டு, அதை பின்னாடி பார்க்க போறோம். மண்டிலையாப்பும் நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா ஆகியவையெல்லாம் மண்டிலையாப்பும். குட்டமும்னா அசை குறைந்து வருவது, புறடி சிங்கடி ஆகியவையெல்லாம் நேரடிக்கு ஒத்தன, நேரடிக்கு ஒத்தினை என்ப. இவையெல்லாம் நேரடியாக கருதப்பெற்று தலை வழங்க பெறும். இவற்றையெல்லாம் 2 சீர் தானே இருக்கு, என்ன பண்றதுன்னா, இல்ல இது நேரடிக்கு என்ன இலக்கணம் உண்டோ, அளவடிக்கு என்ன இலக்கணம் உண்டோ அந்த இலக்கணத்தை இங்கு பொருத்தி கொள்க. குட்டம்னா அளவில் குறைந்து வருவது. அதே போல விரல்கள் அளவில் குறைந்து வருமானால் அதற்கு குட்டம்னு பேர். குட்ட நாடு என்றால் அளவு பரப்பளவிலே குறைந்த நாடு என்று பொருள். குட்டை என்றால் நீர், குட்டை என்றால் தண்ணீர் குறைந்த இருக்கக்கூடிய பள்ளம்னு பொருள். குட்டம் எருத்தடி உடைத்துமாகும். அளவில் குறைந்த அடி ஈற்றடியாக வரும். எப்போதும் நேரிசை ஆசிரியப்பாவில் பார்த்தீங்கன்னா கடைசி அடிக்கு முந்திய அடி 3 சீரால் வரும். முன்பே எடுத்துக்காட்டு காட்டியிருக்கிறேன். இந்த சொல்லர் நீடுதோரின்றிய எங்கும் என்றோர் பெரியவரியங்கிற கபிலனுடைய பாட்டுல ஈற்றல் அடி வருகிற போது 3 சீரால் வரும். அது போல வருவது. மண்டிலம் குட்டம் என்றுவை இரண்டும் செந்தூக்கு இலை என்பனார் போல. இலைமண்டிலம் அடிமறி மண்டிலம் என்று சொல்லக்கூடிய பாக்களும் அசை குறைந்து வரக்கூடிய குட்டம் என்ற அடிவகையும் செந்தூக்கு இல ஆசிரியப்பாவின் கூறிய அகவலோசையை பெறும் என்று சொல்லுவார். இதெல்லாம் அகவலோசை உடையது. அடுத்தது நெடுவன்பாட்டு. அது என்ன நெடுவன்பாட்டு? வெண்பாட்டிலே நெடுவன்பாட்டு, வெண்பாவிலே பெரிய வெண்பா. அதுக்கு பேரு 2 வகையான வெண்பா இருக்கு. இலக்கண ஆசிரியர்கள் விளக்காமல் விட்டு போன ஒரு செய்தியை நான் இங்கே உங்களுக்கு சொல்லுகிறேன். பெரிய வெண்பான்னு பகருடைய வெண்பா, கலி வெண்பான்னு 2 பெரிய வெண்பா. பெரும்பாலும் வெண்பா 4 அடியில வரும். 4 அடிக்கு குறைந்து 3 அடியில் வருவது செந்தியல் வெண்பா என்று சொல்லப்படும். 3 அடியால் வருவது செந்தியல் வெண்பா, 4 அடியால் வருவது அளவடி வெண்பா. அதிலேயே நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பான்னு 2 வகை இருக்கு. 4 அடியிலே வர்றதுலையே. அடுத்தது பகருடைய வெண்பாங்கிறது பல அடியானும் வரப்பெறும்னு எழுதுனாங்க. 12 அடிகள்ல வருவது, 12 அடிக்கு உட்பட்டு வருவது பகருடைய வெண்பா. அதுக்கு மேல வருவதற்கு பேர் கலி வெண்பா. கடைசி அடி வெண்பா போல 3 சீராலும் முடிஞ்சிடும். ஏற்று முடித்தேன் இனிதுன்றுவான். ஏற்று முடித்தேன் இனிது ஈற்றடி இப்படி வரணும். அதே போல வெண்பாவில் இருக்கக்கூடிய ஈற்றடி போலவே கலி வெண்பாவுக்கும் பகருடைய வெண்பாவுக்கும் அருமையான எடுத்துக்காட்ட
அப்புறங்கிறக்காரிகள் வன்மாட கூடல் இருந்தது என்னோடு நின்றார் இருவர். இந்த பாட்டை பகருடைய வெண்பாவுக்கு எடுத்துக்காட்டாக காட்டுவார். இலக்கணாசிரியர் சொல்லாதது அது 12 அடியில் முடிவது பகருடைய வெண்பா, 12 அடிக்கு மேலும் தொடர்வதற்கு பெயர் கலிவெண்பா. சரி, நெடுவன்பாட்டே குறுவன்பாட்டே, குறுவன்பாட்டுங்கிறது தான் குறள். அத திருக்குறளை குறுவன்பாட்டு என்று சொல்ல வேண்டும். குறுவன்பாட்டு இது ரெண்டும் அளவால உள்ளது. நெடுவன்பாட்டு குறுவன்பாட்டு அளவால் உள்ளது. கைக்கிளை, கைக்கிளை என்பது பொருளால். கைக்கிளை என்பது என்ன? ஒருத்தியை கண்டு காமம் மீதூர பெற்ற ஒருவன் தன்னுடைய வாய் திறந்து சொல்லால் அவரிடத்தில் சென்று இந்நடகு போற்றத்தக்கது, நான் உன்னை விரும்புகிறேன், உன்னுடைய அழகு என்னை வேதனை செய்யும் என்பது உனக்கு தெரியாதா என்றெல்லாம் பேச பேச அவர் ஒன்று பேசாம போய்விடுகிறார். இது பேர் ஒருவார் காமமாகியதற்கு பெயர் கைக்கிளை. இவ்வாறு வருகின்ற கைக்கிளையும் பரிபாட்டு இசை தழுவி வருகின்ற பரிபாடல் என்ற யாப்பும் அங்கதை செய்யுளும் பிறரை எள்ளி நகையாடி வருகின்ற அங்கதை செய்யுளும் ஆகியவையெல்லாம் வெண்பா யாப்பின, இவையெல்லாம் வெண்பாவிலே பாடப்பெறும் என்று சொன்னார். கைக்கிளை பரிபாட்டிலும் கூட வெண்பா கூறு இருக்கும் என்று பொருள். இடுவன்பாட்டு அவருடைய வெண்பா கலிவெண்பா, திருவன்பாட்டு திருக்குறள் குறள், கைக்கிளை அங்கனம் இவை பொருளால் வருவன, இவையெல்லாம் வெண்பா யாப்பின என்று முடித்தார். அடுத்தது கைக்கிளை தானே வெண்பாவாகி ஆசிரியலால் முடியும். இந்த கைக்கிளை மாத்திரம் என்னன்னு கேட்டா, முதல்ல தொடங்கும் போது நல்ல நேரடியா அளவடியா 4 சீர் வரும். ரொம்ப தெளிவா பேச ஆரம்பிச்சுவான். எப்படி பேசுவான்? இந்த அழகு என்னை பேதமை செய்யும் என்பதை நினைவியோ நினைய மாட்டாயோ அப்படின்னு எல்லாம் ஆரம்பிப்பான். ஒரு அடிக்கு 4 சீர் சுத்தமா வந்துடும். போக போக என்ன ஆகும், அவர்கிட்ட ஒன்றும் புலப்படலைன்னு ஒன்று அடி குறைந்து நேரிசை அடியாக அப்படியே ஆசிரியப்பா அடியாக முடிஞ்சிடும். வெண்பாவில் தொடங்கி ஆசிரியப்பாவில் முடிவதுதான் கைக்கிளை என்று சொல்லப்படும். எடுத்துக்காட்டு பார்ப்போம். திருநுதல் வேறரும் அடப்பெண்ணே உன்னுடைய நெற்றியில வேர்வை எறும்புகிறது, தேங்கோலை வாடும் உன்னுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய மாலை வாடுகிறது, இருநிலம் உன்னுடைய 2 கால்களும் சேவடியின் நிலம் தோயும் நிலத்திலே தோய்கின்றன, அறிவறந்த போகுகள் உங்க அது வரையில வெண்பா, அறிவறந்தங்கிற வரையில வெண்பா 2 அடி. அப்புறம் போகிகள் உங்களும் இணைச்சு 3 சீர் தான் வந்தது. ஆசிரியப்பா வந்துருச்சு. ஆகும் மற்றவள் அகலிடத்து அணங்கே என்று ஆசிரியப்பாவா முடிந்தது. வெண்பாவில தொடங்கி ஆசிரியப்பாவில முடிவதற்கு பெயர்தான் கைக்கிளை. பரிபாடல்னு ஒரு இப்ப மேல காட்டின ஆசிரியப்பா வெண்பா வஞ்சிப்பா கலிப்பாவில ஒரு பாவாக பரிபாடல் சொல்லப்படலை. அதனால பரிபாடலே தொகைநிலை விதியும் அதனுடைய இலக்கணத்தை நாம சொன்னால் இது பா என்னும் இயல் நெறி என்று இது ஒரு குறிப்பிட்ட பாவகை என்று சொல்லப்படாமல் பொதுவாய் நிற்கும் உரித்தன மொழி. இது பொதுவாக அமைந்தது. இது இசை தழுவியது, அவ்வளவுதான். இதை 4 வகை பாக்கல்ல கொண்டு போய் அடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஆசிரியர் முதலாகிய 4 பா வகையும் இதுவும் ஒரு பா என்று கூறப்படாதது, பல பாக்களுக்கு உரிய உறுப்பு பெற்று வருவது என்று சொன்னார். அடுத்தது என்ன உறுப்பு பெற்று வரும்? பரிபாடல் கொச்சகம். அது என்ன கொச்சகம் அப்படின்னா, சிற்றூர்கள்ல கிராமப்புறங்கள்ல புடவை கட்டக்கூடிய பெண்கள் அந்த காலத்துல 9 தான் புடவை கட்டுவாங்க. அதுக்கு அவ்வளவு புடவை என்ன பண்றது, சுத்திட்டு வர முடியாது. முதல்ல அப்படி ஒரு 4 விரற்கடை அளவுக்கு அதை மடிப்பாங்க. அதுக்கு பேரு கொசுவம்னு பேரு. அந்த கொசுவங்கிறது எங்கேருந்து வந்ததுன்னா கொச்சகம்ங்கிறது வந்து பாற்றை இப்படி அடிச்சு வருவதற்கு பேர் கொச்சகம். ஒரு மடக்கி 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 அடுக்குவான், அதுக்கு பேர் கொச்சகம். இந்த கொச்சகம் கொசுவம் ஆயிட்டுது. கொச்சகம் அராகம், அராகம் சுரிதகம் இதெல்லாம் உறுப்பினுடைய பெயர். எருத்தொடு
செப்பிய நான்கும் இதெல்லாம் என்னன்னு விளக்கி சொல்ல போறார். செப்பிய நான்கும் தனக்குறுப்பாக காமம் கண்ணிய நிலவித்தார். இது அகப்பொருளை பற்றி பாடுவதுதான் பரிபாடம். இது புறப்பொருளுக்கு வாராது என்பது பழைய இலக்கணம், தொல்காப்பிய இலக்கணம். காமம் கண்ணிய நிலவித்தாகும். இதுமே அதற்கு இலக்கணத்தெல்லாம் பின்னாடி சொல்ல போறாரு. இதையெல்லாம் என்னென்ன பொருள் தரக்கூடியன்னு சொல்றாரு. பரிபாடலுக்கு எத்தனை அடி வரும்? சொற்சீரடியும் உடுகியலடியும் அப்பாநிலைமைக்கு உரியவாகும். சொற்சீரடிங்கிறது ஒரு சொல்லே ஒரு சீர் முழுமையும் வருவது. ஒரு சீரே ஒரு அடி முழுமையும் வருவது, அது சொற்சீரடி. கட்டுரை வகையால் எண்ணோடு புணர்ந்து என்றால், கட்டுரை வகையால் எண் என்றால் பல வகையான எண்ணிக்கையுடைய அடிகளால் வருவது பரிபாடல். முற்றடியின்றி நாற்சீர் இல்லாமல் வருவது. அது சீர் குறையலாம் கூடலாம். குறைவு சீர்த்தாகியும் ஒளி இசையாகியும் இறுதி சீர் அசை குறைந்து வருவனவும் வழி அசை உணர்ந்து ஒரே சீர் மாறாமல் திரும்ப திரும்ப வருவனவும் சொற்சீர்க்கு இருதல் சொற்சீர்க்கு இயல்பே. இவ்வாறு வருவதற்கு பெயர் தான் பரிபாடல். பரிபாடல்ல அசை குறைந்தும் வரலாம், ஒவ்வொரு அடியில அசை குறைந்தும் வரலாம், அதாவது நாற்சீர் இல்லாமலும் வரலாம். பல எண்ணிக்கையுடைய அடிகள்ல 80, 90, 200 அடிகளே எத்தனை வேணாலும் பாடலாம். இவ்வாறு பாடுவதற்கு பெயர் சொற்சீரடி என்று பெயர். அவ்வாறு ஒரே அடியே திரும்ப திரும்ப வரும். இவ்வாறு வருவது சொற்சீரடி. இது பரிபாடல்ல முதல் பாட்டு இல்ல பாத்தீங்கன்னா இதனுடைய இலக்கணம் நன்றாக புரியும். 1000 விரித்த அணங்குடை பெருந்தலை அப்படிங்கிற பாட்டுல முதல்ல 4 சீர் வரும், அப்புறம் 3 சீராகுது, அப்புறம் 2 சீராயிடும், அப்புறம் மறுபடியும் 4 சீர் வரும். இப்படியே குறைந்தும் பெருகியும் குறைந்தும் பெருகியும் பெருகெல்லாம் வருவது, பல அடிகள் வருவது பரிபாடலாகும். அடுத்தது அங்கதம் தானே அறிவுதபத்தெரியும். அங்கதம் என்றால் என்ன? அது 2 வகைப்படும். செம்பொருள் அங்கதம், கரந்த அங்கதம், படிகரப்பு அங்கதம்னு சொல்லலாம். செம்பொருள் அங்கதம், படிகரப்பு அங்கதம். செம்பொருள் அங்கதம்னா நேரடியா திட்டி விடணும். எப்படி அப்படின்னா, சுருக்கவிழ்ந்த முன்குடுமி சோழியா சோற்று பொறுக்குலர்ந்த வாயா திருக்குழந்தை கோட்டானே நாயே குரங்கே இணை ஒருத்தி போட்டாலே வேலையிட்டு போயின்னு பாடினான் காலமேகம். இது செம்பொருள் அங்கதம், நேரடியா திட்டான். வசை செம்பொருளாயும் வசை எனப்படுமே. அதாவது எதனால அப்படி திட்டினான்னா, பந்தியில உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கும் போது இந்த சோழியர்களுக்கு முன்னால குடுமி வச்சிருப்பாங்க, அப்படி பந்தா திரட்டி அப்படி நெத்தியில அப்படி தொங்க விட்டுருப்பாங்க. அவன் வேக வேகமா சாப்பிடும் போது அந்த குடுமி அவிழ்ந்து இலையில விழுந்து அதுல இருந்து 2 சோறு வந்து எதிர்வரிசையில உட்கார்ந்து இருந்த காலமேகத்தை இலையில உழுந்துருச்சு, கோவம் வந்துருச்சு. சுருக்க விழுந்த முன்குடுமி சோழியா போற்று பொறுக்குலர்ந்த வாயா திருக்குழந்தை கோட்டானே நாயே குரங்கே உணை உறுத்தி போட்டாலே வேலையிட்டு போயிடலாம். இதை விட ஒரு வசையே இருக்க முடியாது. அவன் யாரையும் விடல, எல்லாரையும் திட்டிருக்கிறான், கடவுளை கூட திட்டிருக்கான். வசைக்கு ஒரு காலமேகம், அதனால அவன் புகழ் பெற்றான். அதுல அது செம்பொருள் அங்கதம்னு பேரு. கறந்ததுன்னா படிகரப்பு அங்கதம். அது ஒரு குறிப்ப மறைவா சொல்லி, ஒரு கத்தி அது கூறா இல்லை, அதனால ஒருத்தர் வெட்டி பார்க்கறாங்க. அப்பதான்ப்பா இது நல்லா வெண்ணெய் வெட்ட போல இருக்க அப்படின்னா என்ன பொருள்னா கத்தி கூறு இல்லைங்கிறத பொருள். அப்புறம் அதே போல உன்னுடைய வாழ் கொண்டு நீ போராடுகிறாய், அட்டை கத்தி வீரனே நீ வாழ்கன்னா. அதே போல என் உலக்க கொழுந்தேன்னா. இதெல்லாம் படிகரப்பு அங்கதான். இவ்வாறு சொல்லுவது மொழி கறந்து சொல்லின் அது படிகரப்பாகுங்கிறது இலக்கணம். என்னை வெட்டும் நீ வாழ் போல. அதே போல வாழ் கூறிது அப்படின்னு சொல்லுகிற போது சொல்லுகின்ற அந்த குரலாலேயே காட்டிடுவான். நல்ல கூறான வாழ் தான்ப்பா அப்படின்னா தீட்டப்படாத வாழ் என்று போதும். செய்யுள் தாமே இரண்டன முடிவ. செய்யுள் 2 வகைப்படும்.
அது செவியுரை செய்யுள் அங்கதை செய்யுள். செவியுரை செய்யுள் என்றால் என்ன? புகழோடும் பொருளோடும் புணர்ந்தன்றாயின் செவியுரை செய்யுள் என்பனார் புலவர். அதாவது புகழ் பொருள் ஆகியவற்றோடு புணர்ந்து வந்தால் அதற்கு பெயர் செவியுரை செய்யுள். எப்படி கடவுள் வாழ்ந்த இளம்பெருவடிக்கு பாடுறான் பாருங்க. உந்தாளம்மை உலகும் புகழலின் உயிரும் கொடுக்குவோர் பழையலின் உலகுடன் பெறினும் கொள்ளலாம். அது மாதிரி உயர்ந்த பொருளை சொல்லுவது, புகழ்மிக்க முடிகளை பேசுவது, அது செவியுரை செய்யும். அதே போல அடுத்தது வசையோடும் நசையோடும் புணர்ந்தாயின் அங்கதை செய்யும். அங்கதங்கிறது வசையும் விருப்பமும் சொல்லுவது. நசையும் விருப்பம். அது செம்பொருள் அங்கம் எத்தேகா லட்சணமே எமனேறும் வரிய, இதெல்லாம் வசைப்பாட்டு. அடுத்தது கலிப்பா 4 வகைப்படும் என்பது இலக்கணம். 4 வகையான கலிப்பாக்களை சொல்லுகிறார். என்னென்ன? ஒத்தாழி சீக்கலி, கலிவெண்பாட்டே. ஒத்தாழி சீக்கலி என்பது ஒன்று. ஒவ்வொன்றும் அப்புறம் வகைப்பட போகுது, பின்னாடி அதை பார்க்கலாம். ஒத்தாழி சீக்கலி, கலிவெண்பாட்டு, கலிவெண்பா என்பது ஒன்று. கொச்சகம், கொச்சகக்களி என்பது ஒன்று. மடிந்து மடிந்து வருவது கொச்சகக்களி. உரழுகளி, உரழ்களிங்கிறது 2 பேர் பேசுவது, உரையாடி கொள்வது, மாறி மாறி பேசுவதுதான் உரள்கள். உரளோடு களி 4 வகைப்படும். இப்ப ஒத்தாழி செய்களி, அதுக்கு நல்ல அருமையான எடுத்துக்காட்டு கலித்தொகையில 9வது பாட்டை பார்த்தீங்கன்னா, எரித்தரு கதிர்தாங்கி எந்திய குடைநீடல் உரித்தாழ்ந்த கரகமும் உரை சார்ந்த முக்கோலும் நெறிப்பட சுவலசி வேறு ஓரார் என்றுக்கு பிரிப்பேரும் செயல்மாலை கொலைநடை அந்தனி. அப்படி வர்றது ஒத்தாழி சீக்களி. அது என்ன? அது என்ன? ஒத்தாழி சீக்களி ஒத்த தாழிசைகளை உடையது. முதல்ல வந்தா தரவு. கலித்தொகையில கலிப்பாட்டுல உறுப்புக்கு பெயர்கள் தரவு, தாழிசை, தனிச்சொல், சுரிதகம்ங்கிறது அடிப்படை உறுப்புகள். தரவு, தாழிசை, தனிச்சொல், சுரிதகம். தரவுங்கிறது முதல்ல முன்னுரை மாதிரி, ஒரு கட்டுரைக்கு முன்னுரை மாதிரி தரவு. தெரித்தது கதிர்தாங்கி இயங்கிய குடைநீடல் உரித்தாழ்ந்த கரகமும் உரை சார்ந்த முக்கோலும் நெறிப்பட சுவலசை வேறு ஓரார் என்றுக்கு குறிப்பேவல் செயல்மாலை கொலைநடை அந்தனிர். இது தரவு. இதுக்கு பிறகு அடுத்தது தாழிசை. தரவு ஒன்றுதான் வரும். தரவு ஒன்று அதற்கு பிறகு தாழிசை வரும், அடுக்கி வரும். ஒரு பொருள் மேல் 3 அடுக்கி வருவன தாழிசை. எப்படி என்றால், பலவுரு நெருஞ்சாந்தம் படுப்பவர்க்கல்லதை மலையுளே பிறப்பினும் மலைக்கவைதான் என் செய்யும் நினையுங்கால் உம்மகள் உமக்கு மாங்கனே. அம்மா, பொண்ணையா தேடிட்டு வர்றீங்க, அட சந்தனம் மலையில இருந்தாலும் கூட மலையா பூசிக்க போகுது, அது போய் மணக்க வேண்டிய இடம் வேற தானே. அது போல உன் மகனும் போய் மணக்க வேண்டிய இடத்துல தான் மணந்திருக்கிறா, நீ போயிட்டு வா. அது ஒரு தாழிசை. அடுத்தது சீர்கேடு வெண்முத்தம் அணிபவர்க்கு அல்லது நீருளை பிறப்பிலும் நீர்க்கவைதான் என்று பேருங்காது மகள் நுமக்கும் அங்கு அணையாது. நல்ல முத்து கடல்ல பிறந்தா அதா மாலையா எடுத்து சூட்டிய போது அது போய் சேர வேண்டிய இடம் சரியா அந்த இடத்துல சேர்ந்து போச்சு. அது போல அடுத்தது 3வது தாழிசை. 7 புணர் இன்னிசை முரல்பவர்க்கல்லது யாழுடைய பிறப்பிலும் யாழ்கவைதான் இது செய்யும் சூடுங்கால் மகள் நமக்கு. இப்படி ஒரு பொருள் மேல் 3 அடிச்சு வரக்கூடிய 2வது உறுப்புக்கு பெயர் தாழிசை. முதல் உறுப்பு முன்னுரை போன்றது, அதற்கு பெயர் தரவு. தரவு, அதனை அடுத்து தாழிசை 3. அப்புறம் என்ன வரும்? ஒரு தனிச்சொல் வரும், எனவாங்கு, அது தனிச்சொல். கடைசியில் சுரிதகம்ங்கிறது முடிவுரை. எப்படி? சுரிதல் என்றாலே அப்படி அளவில் சுருங்கி வருதல். இப்படி இறந்த கத்தினாக்கு எவ்வம் படரல்லி 4 சீர் வந்து, அப்புறம் சிறந்தானை வழிபடி சென்றானை 3 சீர் வந்து,
அறந்தலை பிரியா ஆறுமற்றது. இது சுரிதகம். இவ்வாறு வருவதற்கு பெயர் கலிப்பா. அது ஒத்தாழிசை களி என்று சொல்லப்படும். இவ்வாறு ஒத்தாழிசை களிக்கு எடுத்துக்காட்டாக எப்போது ஒரு பாட்டை பார்த்தோம். அடுத்தது கலிவெண்பாட்டு என்பது துள்ளலோசைக்குரிய வெண்பாவிற்குரிய வெள்ளோசையும் சேர்ந்தது. கலிப்பாவிற்குரிய துள்ளலோசையும் உடையது, வெண்பாவிற்குரிய செப்பலோசையும் உடையது. சொந்தா போல ஈர்க்கடியை முற்றியாக கொண்டு முடிவது. இதுக்கு பேர் கலிவெண்பா. அடுத்தது கொச்சகக்களி என்பது இடைமடக்கால் அடுக்கி வருவது. அது ஏற்ற இறக்கத்தோட முன்பு நான் சொன்ன பாடல் போல செல்வப்போர் கதக்கண்ணன் ஈர்த்தறிந்து சினவாள் அந்த பாட்டு போல இடைமடக்காக அடுக்கி வரும். அதுவே நிறைய தாழ்ச்சி. ஒரு தாழ்ச்சி தான் வரணும்னு அவசியம் இல்லை. 3 தாழ்ச்சி ஒரு பொருள் மேல அடுக்கி வரும்னு சொன்னா, சில தாழ்ச்சி இருந்தால் சிஸ்ராயிசை கழிப்பா, பல தாழ்ச்சி இருந்தால் பகராயிசை கழிப்பான்னு சொல்லப்படும். அடுத்தது உறவு களி. அது 2 பேர் உரையாடுகின்ற பாட்டு. பாடுகம் வா வாடி தோழி தோழி வா பாடுவோம் வா அப்படின்னு கூப்பிடுறார் தலைவர். பாடுகம் வா வாடி தோழி வயற்கழித்து கோடு உலக்கையாக ஆடுகளை நெல்லை அறைவு செய்திடுவான். பாடுகம் வா வாடி தோழி நற்றோழி பாடுக்கு வா வா பாடலாம் அப்படின்னு உடனே அவ உலக்கையை எடுத்துட்டு வந்து அவளும் பாடுறான். இப்படி 2 பேர் பேசிக்கொண்டே பாடுகின்ற அந்த கலிக்கு பெயர் உறவு களி என்று சொல்லப்படும். சரி, இப்ப கலிப்பாவை பற்றி இத்தனை வகையை சொல்லியாச்சு. அதுல முதல் களி வகையை எடுத்துட்டு விளக்கம் சொல்றாரு. அவற்றுள் ஒத்தாழிசை களி 2 வகைத்தான். முதல்ல பார்த்தோம்னா ஒத்தாழிசை களி. அந்த ஒத்தாழிசை களி 2 வகைப்படும். அதுல முதல் வகை இடைநிலை பாட்டோடு தரவு போக்கு அடை என நடைபெய்ந்து ஒழுகும் முந்தன மொழிவ. இடைநிலை பாட்டு தரவு தாழிசை தனிச்சொல் சுரிதகம் அப்படின்னு சொல்றத தரவு இடைநிலை பாட்டுங்கிறது தாழிசை. இடைநிலை பாட்டுங்கிறது தாழிசை. இடைநிலை பாட்டோடு தரவு, முதல்ல தரவு, அப்புறம் இடைநிலை பாட்டு, அப்புறம் போக்குன்னு சுரிதகம், அடைன தனிச்சொல். இந்த 4 உறுப்புகளை பெற்று வருவது ஒத்தாழிசை களி. தரவு தாழிசை தனிச்சொல் சுரிதகம்னு சொல்லிடலாம். இந்த 4 உறுப்புகளை பெற்று வருவது ஒத்தாழிசை களி. அதுல தரவு என்றால் தரவேதானம் 4 அடி இழிவாய், குறைந்தது 4 அடி இருக்கணும். முதல்ல வர அந்த முன்னுரை என்று சொல்லப்படுகின்ற தரவு இருக்க, அது குறைந்தது 4 அடி, அதிகபட்சம் மேக்சிமம் உயர்வு எல்லை 6.2 உயர்வு 12 அடி. 4 அடியிலிருந்து 11 அடி வரல. எரித்தரு கதிர்தாங்கின்னு நான் சொன்ன பாட்டுல 11 அடி வரும் தரவு. அடுத்தது தாழிசை என்பது இடைநிலை பாட்டு, தரவு அகப்பட்ட மரபினது என்றார். தாழிசை என்று சொல்லப்படுகின்ற இடைநிலை பாட்டு தரவை விட அளவு சுருங்கி இருக்கணும். அது 2 அடியானும் 3 அடியானும் பாடப்பெறும். ஒரு பொருள் மேல 3 அடிக்கு வரணும். 3 தாழிசைகள் வந்தாதான் அது தாழிசை என்று சொல்லப்படும். அடுத்தது தனிச்சொல். தனிச்சொல் என்பது அடைநிலை கிளவி என்றும் சொல்லப்படும். அது தாழிசைக்கு பின்னர் வருவது, சுரிதகத்துக்கு முன்னே இடம்பெறுவது. சுரிதகம் என்பது முடிவுரை போல போக்கியல் வகையே வைப்பெனப்படுமே. சுரிதகத்திற்கு இன்னொரு பெயர் போக்கியல், இன்னொரு பெயர் வைப்பு. அது வைப்பு எனவும் படும், வைப்பு என்று சொல்லப்படும். சுரிதகத்துக்கு அடி எப்படி? தரவியல் ஒத்தும் தரவை ஒத்தும் அதன் அகப்படுமேல் புரைதீர் இறுதி நிலை உரைத்தன்றே. சுரிதகம் அளவில் தரவை ஒத்து வரும், பாட்டின் இறுதி நிலையை உரைப்பதாக அது அமையும். அதுதான் முடிவுரை. இது ஒத்தாழிசை களியினுடைய வகையை சொல்லிட்டு இவ்வாறு அதனுடைய அளவெல்லாம் சொன்னார். அது ஒத்தாழிசை களியில முதல் வகை. 2வது வகை என்னவென்றால் ஏனை ஒன்றே
தேவற்பராய முன்னிலை கண்ணே. இது தெய்வ வழிபாட்டிற்குரியதாக வருமேயானால் அது தேவரை பராதிய ஒத்தாழிசைக்கலி என்று சொல்லப்படும். இந்த இரண்டாவது வகையான ஒத்தாழிசைக்கலி மேலும் 2 கூறுபடும். அது என்ன 2 கூறு? ஒன்று வண்ணக ஒத்தாழிசைக்கலி, இன்னொன்று ஒருபோகு ஒத்தாழிசைக்கலி. இதெல்லாம் சில உறுப்புகளால வேறுபடுவதுதான். அது என்ன வண்ணக ஒத்தாழிசைக்கலி? வண்ணகம்தானே தரவே தாழிசை, தரவு தாழிசை ஒத்தாழிசைக்கலிலையும் வந்தது. எண்ணே வாரம் என்று அந்நாள் வகையில் தோன்றும். இந்த வாரம்னாலும் சுரிதகம்தான். அப்ப என்ன புதுசா வந்திருக்கு? எண் என்பது புதிதாக வந்திருக்காரு. இந்த எண் என்பது சிறு சிறு சீராக அமைவது. அதுக்கு பேர் அம்போதரங்கம்னு பேரு. தரங்கம்னா அலை, அம்புன்னா நீர். தண்ணீர்ல அலைகள் அப்படி படர்ந்து வருவது போல, மெல்ல மெல்ல கரைசார சுருங்கி வருவது போல, மெல்ல 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 அளவுல குறைந்து வருவதற்கு பேர் அம்போதரங்கம் என்பது. அதற்கு எண் என்றும் பெயர். வண்ணக ஒத்தாழிசை கலியில தரவு தாழிசை அம்போதரங்கம் சுரிதகம், தனிச்சொல் சுரிதகம் என்று வரும் என்பது இலக்கணம். அதனால வண்ணகம் என்றால் அது அம்போதரங்க ஒத்தாழிசை கலிப்பா என்றும் சொல்லப்படும். அது வண்ணக ஒத்தாழிசை கலிப்பா என்றும் சொல்லப்படும். அதுல எண் என்ற உறுப்பு தான் சிறப்பு. அந்த எண் என்ற உறுப்புக்கு இன்னொரு பெயர் அம்போதரங்கம். அடுத்தது வண்ணக ஒத்தாழிசை கலிப்பாவிற்கு தரவின் அளவு எப்படி? தரவேதானும் 4, 6, 8 என்ற நேரடி பற்றிய நிலைமைத்தார். முதல் வகை ஒத்தாழிசை கலிப்பாவில் 4 அடியிலிருந்து 12 அடி வரல வரும்னு சொன்னாங்க. இங்க 4, 6, 8 என்ற அடி வரும் என்று சொல்லுகிறார். 4, 6, 8 என்ற நேரடி பற்றிய நிலைமைத்தார். எல்லாம் அளவடியாக வரும். இதுதான் வண்ணக ஒத்தாழிசை கலிப்பாவிற்குரிய தரவின் அளவாகும். அடுத்தது தாழிசை. ஒத்து 3ஆகும் ஒத்தாழிசை. தாழிசை 3 வரணும். மலை உலை பிறப்பினும் மலைக்கவைதான் என்றும், நீர் உலை பிறப்பினும் நீர்க்கவைதான் என்றையும், யாழ் உலை பிறப்பினும் யாழ் கவிதான் என்றையும் 3 தாழிசை இருந்தது பாருங்க. அது ஒத்து 3ஆகும் ஒத்தாழிசையே. சரி, அந்த தாழிசைங்கிறது தரவை விட அளவில் சுருங்கி வருங்கிறத அடுத்த நூற்பாடு சொல்றார். தரவில் சுருங்கி தோன்றும் என்ற. அப்புறம் சுரிதகம் என்று சொல்லப்படுகின்ற அடக்கியலுக்கு இலக்கணம் சொல்றார். அடக்கியல் வாரம் தரவோடு ஒக்கும். அடக்கியலினுடைய அளவு, வாரம்ங்கிறது அளவு, தரவு போன்றதாக அமையும். முதல் தொடை பெருகி சுருங்குமென் அளவே, சுருங்குமென் எண்ணே. இந்த எண் என்ற அம்போதரங்கம் அளவில் நான் முன்பு சொன்னது போல கரைசார சுருங்கி வருகின்ற அலை போல முதல்ல 2 அடி 2 சீர் வரும், அப்புறம் 1 அடி 4 சீர், அப்புறம் சிந்தடி 8 சீர், அப்புறம் குரலடி. அதனால அளவடியா வந்து அப்புறம் சிந்தடியா குறுகி அப்புறம் குரலடியாக குறுகி வரும். இவ்வாறு வருவதற்கு பெயர்தான் எண் அல்லது அம்போதரங்கம் என்று சொல்லப்படும். எண்ணிடை ஒழிதல் ஏதமின்றே சின்னமல்லா காலையான. சின்னம்னா தனிச்சொல். தனிச்சொல் இல்லாத இடத்துல இந்த அம்போதரங்கம் இல்லாமல் போகலாம். அது ஒன்று இன்றியமையாத உறுப்பு இல்லை என்று சொன்னார். அதனால இது வரையில உள்ள கலிப்பாவிற்கு இலக்கணம் சொன்ன பகுதிகளை பார்க்கிறோம். அதனால இதுவரையில உள்ள பகுதிகளை நாம் பார்க்கின்ற போது 4 வகையான பாக்களுக்கு இலக்கணம் சொல்லிக் கொண்டு வருகின்ற ஆசிரியர் ஒவ்வொரு பாவிற்கும் உரிய உறுப்புகளையும் சொல்லுகிறார். கலிப்பாவிற்குரிய உறுப்புகளை சிறப்பாக பேசுகிறார். இவையெல்லாம் வகைகள் என்று சொல்லப்படும். ஆசிரியப்பா, வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, மறுப்பாகள் எல்லாம் வகை என்று சொல்லப்படும். அந்த ஒவ்வொரு பாவிலும் இருக்கக்கூடிய வகைகளை எடுத்து சொன்னார். ஒத்தாழிசை களி, பன்னக ஒத்தாழிசை களி, சிகராழிசை கலிப்பா என்றெல்லாம் இருக்கக்கூடிய வகைகளை எல்லாம் எடுத்து சொன்னார். இனி அடுத்தபடியாக பிற பாக்களுக்குரிய இலக்கணத்தை சொல்லப் போகிறார். அவற்றை தொடர்ந்து பார்க்கலாம்.
விவகாரம் கேட்ட அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.